ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் இந்தியாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் தான். 10th புவியியல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். 10thல இருக்கக்கூடிய புவியியல், அதாவது ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா, இந்த லெசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தமா 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். 10th ஜியோகிராஃபில இருந்து தான் கேள்விகள் அதிகமா கேட்பாங்க, புவியியல் இதுல இருந்து. ஓகேவா? சோ அதனால தெளிவா ஒவ்வொரு பாடத்தையுமே தெளிவா கவனிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே கவனிங்க. அதுல இந்த பாடம் அப்படிங்கிறது உலக இடத்துல, ஓகேவா, எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்த்திருப்போம். இந்தியா அளவுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, அதோட பரப்பளவு என்ன, அத எந்த பெரிய மாநிலம், எத்தனாவது பெரிய மாநிலம், இந்திய அளவுல நம்ம தமிழ்நாட்டை பார்த்திருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல நம்ம இந்தியாவை பார்க்க போறோம். உலக அளவுல இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து பரப்பளவுல உலக அளவுல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, ஆசிய கண்ட அளவுல எத்தனாவது பிளேஸ் இருக்கு, அதோட நிலத்தோற்றம் என்னென்ன இருக்கு, வடிகால் அமைப்பு என்னென்ன, இதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா இந்த இதுல பார்ப்போம். ஓகேவா? சோ நம்ம நாடு உலக வரைபடத்துல எங்க இருக்கு, இமயமலை எப்படி உருவாச்சு, நம்ம ஊர்ல ஓடுற ஆடுகள் எங்க இருந்து வருது, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயத்த ஒரு கதையா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எக்ஸாமுக்கு படிக்கிற, டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பாடம் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஃபர்ஸ்ட் பூமி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போலாம். பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி வடிவத்துல இருக்கும் இல்லையா, புவி வடிவத்துல இருக்கும். ஸோ இதுல மேல இந்த இடமும் இந்த பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா இதை 90 டிகிரி வட துருவம் அப்படின்னு சொல்லுவோம், இதை 90 டிகிரி தென் துருவம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மண்டலங்களா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்து வரைக்கும் இருக்கக்கூடியது, அதாவது 66 இருக்கு இல்லையா, அந்த டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடியத குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன மண்டலம்? குளிர் மண்டலம். மண்டலங்களா பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருந்து 66 டிகிரி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம குளிர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 23 டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? மித வெப்ப மண்டலம். அதே மாதிரி கீழ இருந்து தென் துருவத்துல பாத்தீங்க அப்படின்னா 23 டிகிரி மித வெப்ப மண்டலம். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுவாங்க, அது சென்டர் நிலநடு கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பூமத்திய ரேகை. அந்த ரேகைக்கு இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா வெப்பமண்டலம், அதுக்கு கீழே வெப்பமண்டலம். சோ அதே மாதிரிதான் எப்படி 90 டிகிரி வட துருவமோ அதுக்கப்புறம் குளிர் மண்டலம், மித வெப்ப மண்டலம், வெப்பமண்டலம்னு வரும். 90 டிகிரி தெற்கு இருக்கு இல்லையா, அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா குளிர் மண்டலம், மித வெப்ப மண்டலம், வெப்பமண்டலம் அப்படின்னு போகும். இந்த மாதிரி தான் போகும். இதுல சென்டரா இருக்க இந்த 0 டிகிரி இருக்கு இல்லையா, அதுதான் பூமத்திய ரேகை, அதாவது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். புவி நடுக்கோடு, நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை, இது எல்லாமே இப்படிதான் வரும். இது வந்து 0 டிகிரி இருக்கக்கூடியது. மேல இருக்கக்கூடிய 23 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த 23 டிகிரி, அதாவது வட துருவத்தை நோக்கி செல்லக்கூடிய 23 டிகிரி அப்படிங்கிறது கடக ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல 66 டிகிரி நான் மென்ஷன் பண்ணலையா, இதை வந்து ஆர்க்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மேல நோக்கி, அதாவது வடக்கு நோக்கி போகக்கூடியதுல நார்மலா சென்டர் 0 டிகிரி, அதை தான் நம்ம வந்து பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். வடக்கு நோக்கி போறதுல 23 டிகிரி அப்படிங்கிறது கடக ரேகை. அதுக்கப்புறம் 66 டிகிரி அப்படிங்கிற அந்த இடத்துல பதிலே அந்த கோடு ஆர்க்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வட துருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தெற்கு நோக்கி போறதுல 0 டிகிரி தான் காமன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 23 டிகிரி அப்படிங்கிறது மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 66 டிகிரி இருக்கு, 66 டிகிரி, இது பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிக் வட்டம். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சும்மா ஜெனரல் தான், இதெல்லாமே புக்ல இருக்காது. ஓகேவா? அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 90 டிகிரி தென் துருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ பூமி இப்படி இருக்கு அப்படின்னா செங்குத்தா கோடு வரைவாங்க. ஓகேவா? சோ செங்குத்தா வந்து இந்த மாதிரி கோடுகள் வரைவாங்க. அந்த மாதிரி வரையக்கூடிய கோடுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம். என்னது? தீர்க்க ரேகை. இதுவே ஹரிசாண்டலா வரைவாங்க. பூமி இப்படி இருக்குன்னா ஹரிசாண்டலா வரைவாங்க. அந்த மாதிரி
இருக்கக்கூடிய கூடுகள் அந்த கோடுகள் பாத்தீங்கன்னா அச்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். அது போக இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் 0 டிகிரில மேல இருந்து கீழே வரைக்கும் வரைவாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை தீர்க்க ரேகை. இந்த ஃபர்ஸ்ட் சென்ட்ரா மேல இருந்து கீழே வருது இல்லையா, அத வந்து முதன்மை தீர்க்க ரேகை, அப்படி இல்லை அப்படின்னா கிரீன்விச் ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிரீன்விச் ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் திட்ட நேரம் கணக்கிடக்கூடியது. உலகத்துல திட்ட நேரம் கணக்கிடக்கூடியது. அதை பத்தி நான் சொல்றேன். ஜெனரல் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதன்மை தீர்க்க ரேகை இல்லைன்னா கிரீன்விச் தீர்க்க ரேகை அப்படிங்கிறது பூமி உருண்டையின் மேல செங்குத்தா வரையப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான். ஓகேவா? அந்த நம்ம அச்சரேகை தீர்க்க ரேகைன்னு சொல்றது ஒரு கற்பனை கோடுகள் தான். இந்த மாதிரி என்ன சொல்லுவோம், அந்த செங்குத்தா 0 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இப்போ ஒரு இது இருக்கு அப்படின்னா சென்டர் போர்ஷன், இந்த இடத்துல வரையக்கூடிய தீர்க்க ரேகையை தான் நம்ம என்ன சொல்றோம், முதன்மை தீர்க்க ரேகை இல்லைன்னா கிரீன்விச் தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்றோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஏன் இதுக்கு கிரீன்விச் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா இந்த கோடு இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய லண்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிரீன்விச் அப்படிங்கிற இடத்தின் வழியா தான் செல்லுது. அதனாலதான் இதற்கு கிரீன்விச் தீர்க்க ரேகை அப்படின்னு பெயர். ஓகேவா? சோ எங்க இருக்கு, இங்கிலாந்து நாட்டுல லண்டனுக்கு பக்கத்துல கிரீன்விச் அப்படிங்கிற இடத்தின் வழியா தான் அந்த கோடு போறதால அதுக்கு கிரீன்விச் தீர்க்க ரேகை அப்படின்னு பேர் வந்தது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அதாவது உலக நேரத்தோட மையம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உலக நாடுகள்ல நேரத்தை கணக்கிடுறதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியா அமையுது. இது பூமிய கிழக்கு அரைக்கோளம் மேற்கு அரைக்கோளம் அப்படின்னு 2ஆ பிரிக்குது. நார்மலா டைரக்ஷன் வரைகிறோம் அப்படின்னா கிராஃப் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வரும். நார்மலா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ்னு வரைவோம் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்குன்னு போடணும், ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்குன்னு போடணும், கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. இந்த மாதிரிதான் எந்த ஒரு டைரக்ஷன் வரைஞ்சாலுமே நீங்க வரையணும். இப்ப நான் இந்த இடத்துல டைரக்ஷன் போடுறேன்னா இது என்ன வந்துடும், இது கிழக்கு, இது வடக்குன்னு வந்துடும். அப்ப இந்த ரேகை தான் கிரீன்விச் ரேகை தீர்க்க ரேகை அப்படின்னா அது எப்படி பிரிக்குது, கிழக்கு அரைக்கோளமாகவும் மேற்கு அரைக்கோளமாகும். ஓகேவா? சோ இது கிழக்கு அரைக்கோளம், இது வந்து மேற்கு அரைக்கோளமா 2ஆ பிரிக்குது. இதோட அடிப்படையில தான் நேரத்தை வந்து கணக்கிடுறாங்க. கிரீன்விச் சராசரி நேரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்திய நேரத்தோட ஒப்பீடு செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட திட்ட நேரம் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்லுவேன், இங்க கொடுத்துருப்பாங்க. இந்தியாவோட திட்ட நேரம் வேற ஒரு கோடை வச்சு கணக்கிடுவாங்க. இது வந்து உலகத்தோட நேரம் இருக்கு இல்லையா, திட்ட நேரம், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கிரீன்விச் ரேகையை வச்சு கணக்கீடு செய்வாங்க. ஓகேவா? இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதான்? நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உலகம். இங்க தெரியுதா, ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிடுறேன். இது பாருங்க, இதுதான் உலக வரைபடத்தோட அமைப்பு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குல்லையா இந்த கிரீன் கலர், இதுதான் இந்தியா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இது வந்து இந்தியா. ஓகேவா? அது போக இப்ப நார்மலா நம்ம வந்து தமிழ்நாடு பத்தி பார்த்தோம் இல்லையா. சோ தமிழ்நாடு அப்படிங்கிறது பல மாவட்டங்கள் சேர்ந்தது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலங்களும் பல மாவட்டங்கள் சேர்ந்தது. பல மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு, பல நாடுகள் சேர்ந்ததுதான் கண்டம், கண்டங்கள் சேர்ந்ததுதான் உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம இருக்கக்கூடிய கண்டம் எந்த கண்டம் அப்படின்னா ஆசியா கண்டம். ஓகேவா? சோ ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு நாடு தான் இந்தியா. புரியுதுங்களா? இது வந்து 7 கண்டங்கள் கொடுத்திருப்பாங்க. 7 கண்டங்கள் சேர்ந்ததுதான் என்னது, உலகம். அப்ப அதுல ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா. இதை பத்தி தான் நம்ம தெளிவா படிக்க போறோம். ஒவ்வொன்றா தெளிவா கவனிங்க. இடையில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவேன். புரியாத அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கையோட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்தியா பரப்பளவுல உலகுல 7வது பெரிய நாடு. உலக அளவுல அந்த 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் அளவுல 7வது பெரிய நாடு. நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், உலகத்துல மொத்தமா 7 கண்டங்கள் இருக்கு, அப்ப 7வது பெரிய நாடு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடு நம்ம இந்தியா. ஓகே, முதல் பெரிய நாடு சீனா, 2வது நம்ம. ஓகேவா?
அப்ப உலக அளவுல நம்ம 7வது பெரிய நாடு, ஆசிய கண்ட அளவுல 2வது பெரிய நாடு. இதுல டேட்டாஸ் நிறைய இருக்கும், தெளிவா நோட் பண்ணி வைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் தான். ஓகேவா? ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாயிண்டா நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. கதை வடிவத்துல இருக்கக்கூடியதை நம்ம கதையா தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க நோட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் டேட்டாஸ் இருக்கு அப்படின்னாலே அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த பாயிண்டோ நம்பரோ மாறுச்சு அப்படின்னாலே என்ன ஆயிரும், தவறா போயிடும். ஓகேவா? அடுத்து இந்த இது பாத்தீங்க அப்படின்னா ஏனைய ஆசிய பகுதியில இருந்து இமயமலையால பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நான் சொல்றேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்திய வரைபடத்தை வச்சு சொல்றேன். இப்ப இந்தியா அப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, இங்க இருந்து அப்படியே இப்படி வந்து, ஓகேவா, அப்படியே இப்படி வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இமயமலை அப்படிங்கிறது உங்களுக்கு சூழ்ந்து இருக்கும். அப்ப இந்த சைடு ஃபுல்லாவே ஆசிய கண்டம் தான் இல்லையா? அப்ப ஆசிய கண்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமயமலை என்ன பண்ணுது, நம்மள வந்து பிரிக்குது. இது வந்து வடக்கு சைடு. இதுவே மத்த சைடு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுலாம் பாருங்க, மத்த 3 சைடுமே என்ன ஆயிடுச்சு, கடலால சூழப்பட்டிருக்கு. நார்மலா 3 சைடு கடலால சூழப்பட்டு ஒரு சைடு நிலத்தால சூழப்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம இந்தியாவை தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ ஒரு சைடு நிலப்பகுதி தான். அந்த நிலப்பகுதியும் பாத்தீங்க அப்படின்னா இமயமலையால ஆசிய கண்ட பகுதியில இருந்து என்ன பண்ணிருக்கு, பிரிச்சிருக்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவோட நிலப்பரப்பு பாத்தீங்க அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு, 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது புவியோட மொத்த பரப்புல பாத்தீங்க அப்படின்னா 2.4%. புவியோட மொத்த பரப்புல, பூமி இருக்கு இல்லையா, இந்த உலகம், இதோட மொத்த பரப்புல 2.4%. ஓகேவா? உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளை விடவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பரப்பளவுல பெருசா இருக்கு. ஓகேவா? சோ இப்ப உலகத்துல ஒரு நாடு இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மாநிலம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாநிலம் இந்த நாட்டை விடவே பரப்பளவுல அதிகமா இருக்கு. ஓகேவா? சோ அந்த அளவு நிறைய மாநிலங்கள் பல நாடுகளை விடவும் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவோட நிலம் நீர் எல்லைகள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கு. இந்தியாவோட நில எல்லை எவ்வளவு, 15,200. நீர் எல்லைய 2ஆ சொல்லியிருப்பாங்க. அதாவது தீவை விட்டுட்டு தீவை சேர்த்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ 2ஆ சொல்லியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நில எல்லை அப்படிங்கிறது 15,200 கிலோமீட்டர். வடமேற்குல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடனும், வடக்குல சீனா நேபாளம் பூடானுடனும், கிழக்குல வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் நில எல்லைகளை பகிர்ந்திருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இந்திய வரைபடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா இது என்னது, இது வந்து நார்மலா டைரக்ஷன் எப்படி வரைய சொன்னேன், இப்படிதான் வரைய சொன்னேன். அப்ப இது கிழக்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு இல்லையா? சோ இந்த இடம் பாருங்க, இது என்னது, வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிறதால இது வடமேற்கு. வடமேற்குல பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்கு. வடக்குல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க நேபாளம், இதுக்கு மேல சீனா பூடான், இதெல்லாமே வடக்கு சைடு இருக்கு. ஓகேவா? இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு கிழக்குல வந்துடும். கிழக்குல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், வங்காள விரிகுடா இதெல்லாமே வந்துடும். கீழே பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் வந்துடும். இந்த சைடு பாத்தீங்கன்னா அரபிக்கடல் வந்துடும். ஓகேவா? சோ இதுதான் டைரக்ஷன். சோ டைரக்ஷன் அப்படிங்கிறது தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறது. இது நில எல்லைகளை பகிர்ந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல சொல்றது நீர்ல சொல்லல, வெறும் நில எல்லைகளை தான் சொல்றாங்க. தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நில எல்லைகள் எதை பரவி இருக்கு, வடமேற்குல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், வடக்குல சீனா நேபாளம் பூடான், கிழக்குல வங்காளதேசம் மியான்மர், இந்த நாடுகள் கூட இருக்கு. ஓகேவா? தெற்கு ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன ஆயிடுது, நில எல்லை கிடையாது, அது ஃபுல்லாவே தண்ணி தான்.
ஓகேவா. அதுக்கப்புறம் இந்தியா அதிகபட்சமா வங்காளதேசத்தோட 4156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையோ குறுகிய எல்லையா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நில எல்லையும் கொண்டிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகபட்சமா யார் கூட, கம்மிபட்சமா யார் கூட எவ்வளவு. அதிகபட்சமா வங்காளதேசத்து கூட 4156 கிலோமீட்டர், கம்மிபட்சமா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் நில எல்லையை வச்சிருக்கு. அடுத்து இந்தியா தெற்குல பாருங்க, இந்திய பெருங்கடல், கிழக்குல வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடலால சூழப்பட்டு சுமார் 6100 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டிருக்கு. இப்படி இருக்கு இல்லையா. இந்த இடம் என்னது, அரபிக்கடல், இந்த இடம் வங்காள விரிகுடா, இது இந்திய பெருங்கடல். அப்ப இந்த ஃபுல்லா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 6100 கிலோமீட்டர் சுமார் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி 3 பக்கங்களாலும் கடலாலதான் சூழ்ந்து இருக்கு. அடுத்து இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7516.6 கிலோமீட்டர். ஸோ இது வந்து தீவு கூட்டங்களை சேர்க்காம 6100 சேர்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 7516.6 வருது. இது ரெண்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கேள்விகள் எப்படி வேணா கேட்கலாம். ஓகேவா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி, பாக் ஜல சந்தின்னு சொல்லலாம், பாக் நீர் சந்தின்னு சொல்லலாம். சோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து இமேஜ்ல காட்டுறேன். இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக் ஜலசந்தி, பாக் நீர் சந்தி அப்படின்னு இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு இது தண்ணி. ஓகேவா. சோ அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து குறுகிய ஆழம் அற்ற பகுதி. ஓகேவா. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆழமுள்ள பகுதின்னு சொல்லுவாங்க. பட் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேள்விகள் கூற்று காரணமா கேட்கும் போது மாத்தி கேட்கலாம். ஓகேவா. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்தியாவும் உலகமும் பார்க்க போறோம். பாருங்க, இந்தியாவோட அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவோட மத்தியிலையும் ஆசியாவோட தென் பகுதியிலையும் அமைஞ்சிருக்கு. ஓகேவா. நம்ம உலக வரைபடம் பார்த்தோம் இல்லையா, அந்த உலக வரைபடத்தை பாருங்க. இப்படி இருக்கா. இதை எப்படி பிரிக்கலாம், நம்ம இப்ப ஆசியா கண்டத்தை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க, இப்படி பிரிப்பீங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, உங்களுக்கு கிழக்குல வந்துடும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடக்குல வந்துடும். என்ன சொல்றாங்க பாருங்க, கிழக்கு அதுக்கப்புறம் மேற்கு ஆசியாவோட மத்தியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சோ இது கிழக்கு, இது மேற்கு, இதுக்கு மத்தியில இந்தியா இருக்கு. அது போக ஆசியாவோட தென் பகுதியில தான் அமைஞ்சிருக்கு இல்லையா. சோ இது பாருங்க, நான் இது போட்டதுல எங்க வருது, தெற்கு பகுதியில தான் வருது இல்லையா. அடுத்து இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்தை அளிக்குது. ஓகேவா. ஐரோப்பிய நாடுகள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா. ஐரோப்பிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் பாத்தீங்கன்னா கடல் வழியா இங்க வரலாம். புரியுதுங்களா. அது போக இந்த சைடும் வரலாம். அப்ப அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கக்கூடிய பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பும் கொண்டிருக்கு. சோ மேற்கு கடற்கரை இது நார்மலா இப்படி போடுவோமா, இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வந்து மேற்கு கடற்கரை, இது வந்து கிழக்கு கடற்கரை. தெற்கு கடற்கரை இந்திய பெருங்கடல். அப்ப மேற்குல அரபிக்கடல், கிழக்குல வங்காள விரிகுடா, கீழே பாத்தீங்கன்னா தெற்குல இந்திய பெருங்கடல். ஓகேவா. இது எல்லாமே வணிக தொடர்பு, கடல் மூலியமா வணிகம் செய்யறாங்க இல்லையா, அந்த இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்து இந்தியா துணைக்கண்டம். இந்தியாவை நம்ம துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா கண்டங்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஓகேவா. சோ அந்த குவாலிட்டிஸ்ல இந்தியாவிலையும் அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறதால இந்தியாவை நம்ம துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூடான், இலங்கை இந்த மாதிரி நாடுகளோட இணைந்து இந்தியா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. எந்த நாடுகளோட இணைந்து அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள், இந்த மாதிரி ஒரு கண்டத்துல இருக்கக்கூடிய பல வேறுபாடுகள் இந்தியாவுல இருக்கிறதாலதான் நம்ம இந்தியாவை என்ன சொல்றோம், துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கூற்று காரணமா கேட்கலாம். இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றோம், காரணம் இதுதான் அப்படின்னு கொடுத்து கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்கலாம். அப்ப காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த காரணம் அவங்க கொடுத்திருக்க காரணம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.
அடுத்து அமைவிடமும் பரப்பளவும். இப்ப இந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா நான் இந்தியா மேப்பை வச்சு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்க வந்துடும். ஓகேவா? ஓகே, சின்னது பண்ணி நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ மேப்பை வச்சு படிங்க, இந்த பாடம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த இடம் என்னது, நார்மலா டைரக்ஷன் எப்படி சொன்னேன், இந்த மாதிரி சொன்னேன். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு சொன்னா, வடக்கு சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜு 37°6' அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது என்னது, உங்களுக்கு மேல வரும். அதுவே கீழே பாத்தீங்க அப்படின்னா குமரிமுனையில வந்துரும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 8°4' வரும். இங்க பாருங்க, இங்க 8 டிகிரி இருக்கா, சோ இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பாருங்க கீழே. ஓகேவா? ஸோ பாருங்க 78 இந்த மாதிரி இருக்கா, ஸோ இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. தெளிவா தெரிஞ்சுச்சுக்கோங்க. நம்ம இங்க போடுறது இங்க இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட வச்சுதான். ஓகே, இது பாருங்க 36, இந்த இடத்துல என்ன வருது 37.6 வரும். இந்த இடத்துல பாருங்க 8 இருக்கு, இங்க 8°4' அப்படின்னு வரும். இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ். அப்ப இது வந்து இந்த ஆங்கிள் தான் இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க வருது இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் கோடா போட்டுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடக்குல இருந்து தெற்கா 3214 கிலோமீட்டர் இருக்கு. வடக்குல இருந்து தெற்கா எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, 3214 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 68°7' அப்படிங்கிறது இந்த சைடு என்னது, மேற்கு சைடு. இதுவே கிழக்கு சைடு பாத்தீங்க அப்படின்னா 97°25' அப்படின்னு வரும். இந்த இடத்துல இருந்து ஓகேவா, மேற்கு அதாவது கிழக்குல இருந்து மேற்கு, மேற்குல இருந்து கிழக்கு, எப்படி வேணா எடுத்துக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுக்கோங்க. இது கிழக்குல இருந்து மேற்காவோ இல்ல மேற்குல இருந்து கிழக்காவோ எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் 2933 கிலோமீட்டர். ஓகேவா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ், வடாச்சம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், தீர்க்கரேகை இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ தெளிவா நான் அங்க படிச்சு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 37°6', இது 8°4', 68°7', 97°25'. இது அதுக்கப்புறம் தெற்குல இருந்து வடக்குல இருந்து தெற்கா 3214 கிலோமீட்டர், கிழக்குல இருந்து மேற்கா 2933 கிலோமீட்டர். ஸோ நார்மலா எங்க ஒரு நடப்பாதை மேற்கொண்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி மேற்கொள்வாங்க, வடக்குல இருந்து தெற்கா இல்லைன்னா தெற்குல இருந்து வடக்காதான் அந்த வந்து நடக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப குமரிமுனையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி லடாக் வரைக்கும் போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே பாயிண்ட் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அங்க கொடுத்துருக்கிறது படிக்கலாம். நாங்க நோட் பண்ணது எல்லாமே நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா பாருங்க 8°4' வடாச்சம் முதல் 37°6' வடாச்சம் வரையிலும் இது அச்சரேகை. 68°7' கிழக்கு தீர்க்கம் முதல் 97°25' கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியது. சோ கிழக்கு இது என்னது, இந்த இடம் நோட் பண்றது உங்களுக்கு தீர்க்கம், இந்த இடம் நோட் பண்றது அச்சம். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்படி இருக்கிறது தான் இங்க நோட் பண்றோம், இது இப்படி வர்றதான் இங்க நோட் பண்றோம், அதனாலதான். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இந்தியா முழுமையும் பாத்தீங்க அப்படின்னா வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்துலதான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவோட தென்கோடி பகுதியான முன்னாடி பிக் மெலியன் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்திரா முனை 6°45' வடாச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? சோ இந்திரா முனை எங்க இருக்கு, 6°45' வடாச்சத்துல அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இந்திரா கோள் முனை. ஓகேவா? இந்திரா முனை, இந்திரா கோள் எப்படி வேணா சொல்லலாம். அடுத்து பாருங்க, இந்திய நிலப்பகுதியோட தென்கோடி முனை குமரி முனை, வடமுனை பாத்தீங்க அப்படின்னா இந்திரா கோள் அப்படின்னு சொல்றோம். அப்ப தென்கோடி முனை என்னது, குமரி முனை, வடமுனை இந்திரா கோள் அப்படின்னு சொல்லுவோம். லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டிருக்கு. நான் டிஸ்டன்ஸ் போட்டேன் இல்லையா, இது வடக்குல இருந்து தெற்கா எவ்வளவு
உங்களுக்கு 3214. இது எங்கது? இது வந்து லடாக்ல இருக்கக்கூடிய இந்திராகோல் இடத்துல இருந்து தெற்குல குமரிமுனை வரைக்கும். ஓகேவா? கன்னியாகுமரி குமரிமுனை எல்லாம் ஒண்ணுதான். இதுவே கிழக்கு டு மேற்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? இந்த இடத்துல குஜராத், இது வந்து உங்களுக்கு மேற்குல வந்துடும். ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற இடத்துல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்து 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்த தென்பகுதி வெப்பமண்டலம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இமேஜ் வரைஞ்சோம் இல்லையா, நான் அந்த இது வரைஞ்சேன் இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி, இது வந்து குளிர் மண்டலம், அடுத்து மிதவெப்ப மண்டலம், இது வெப்ப மண்டலம், இது வெப்ப மண்டலம், இது மிதவெப்ப மண்டலம், இது குளிர் மண்டலம்னு வரைஞ்சு இல்லையா. நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த 23 டிகிரி இருக்கு இல்லையா, இதைதான் நான் கடகரேகை அப்படின்னு சொன்னேன். நம்ம கடகரேகை, இந்த கடகரேகை வந்து இந்தியாவை இரு சம பாகமா பிரிக்கும். ஓகேவா? கடகரேகை இந்தியாவை இரு சம பாகமா பிரிக்கும். இந்த மேல இருக்கக்கூடியது நான் என்ன சொன்னேன்? மிதவெப்ப மண்டலம் அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம வட இந்தியா முழுக்க மிதவெப்ப மண்டலமாகவும் அதுக்கப்புறம் தென்னிந்தியா முழுக்க வெப்ப மண்டலமாகவும் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நமக்கு அதிக குளிர் எடுக்கிறது இல்லை. நம்ம தான் தமிழ்நாட்டுல இருக்கமே, நமக்கு வெப்பம் அதிகமா தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இருக்கிறதே வெப்ப மண்டலத்துலதான். ஓகேவா? ஸோ தெளிவா புரிஞ்சுதுக்கலாம். நான் இந்த டயக்ராம் வரைஞ்சதுல இருந்து நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கடகரேகை இந்தியாவை 2ஆ பிரிக்கிறதால மேல இருக்கக்கூடியது மிதவெப்ப மண்டலம், கீழே இருக்கக்கூடியது வெப்ப மண்டலம். ஸோ வட இந்தியா மிதவெப்ப மண்டலம், தென்னிந்தியா வெப்ப மண்டலம், இரு சம பிரிவுகளாக பிரிக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா 28 மாநிலத்தையும் 8 யூனியன் பிரதேசமாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிச்சிருக்காங்க. மாவட்டங்களா பிரிக்கிறதாகட்டும், மாநிலங்களா பிரிக்கிறதாகட்டும், எதுவா இருந்தாலுமே எதுக்காக பிரிப்பாங்க? நிர்வாகம் செய்யறதுக்காக தான் பிரிப்பாங்க இல்லையா? இப்ப நிர்வாக வசதிக்காக இந்தியாவை 28 மாநிலமாகவும் 8 யூனியன் பிரதேசமாகவும் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்திய திட்ட நேரம் மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத் முதல் கிழக்கில் இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் வரை ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. எதுக்கு இந்த 30 தீர்க்க கோடுகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன், ஆக்சுவலா கிழக்குல எந்த பாயிண்ட் சொன்னேன்? 68 டிகிரி 7 மினிட்ஸ் சொன்னேன். அது சரி, இது வந்து மேற்குல. ஓகேவா? அடுத்து கிழக்குல பாத்தீங்க அப்படின்னா 97 டிகிரி 25 மினிட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதை ரெண்டையும் அது ரெண்டோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்களேன். 97 டிகிரி 25 மினிட்ஸ்ல இருந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா 28 புள்ளி சம்திங்னு வரும். ஓகேவா? இவங்க ஒரு ரவுண்ட் ஆஃபா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 30 தீர்க்க கோடுகள், ஆக்சுவலா 29ன்னு கூட வச்சுக்கோங்களேன், 29 புள்ளி சம்திங்னு வருது அப்படின்னா இதை வந்து அவங்க ரவுண்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 30 தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏறத்தாழ அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லக்கூடியது. ஓகேவா? அப்ப கிழக்குல சரி மேற்குல குஜராத்ல இருந்து கிழக்குல அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 தீர்க்க கோடுகள் இருக்கிறதால அந்த டைமிங் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஓகேவா? சோ 2 மணி நேரம் முன்னதாவே என்ன ஆகுது? சூரியன் வந்து உதயம் ஆகுது. எந்த இடத்துல? இந்தியாவின் கிழக்குல இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்துல குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னாடி. ஓகேவா? இப்ப குஜராத்ல 5 மணி அப்படின்னா காலையில 5 மணி குஜராத்ல அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல 3 மணி தான் இருக்கும். அப்ப 2 மணி நேரம் முன்னாடியே சூரியன் வந்து உதயம் ஆயிடுது. ஓகேவா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நேர வேறுபாட்டை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிழக்கு தீர்க்க ரேகையை தல நேரமா எடுத்துக்கிட்டு இந்தியாவோட திட்ட நேரத்தை கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? அப்ராக்சிமேட்டா ஒரு இடம். ஓகேவா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு வரும். அந்த கோடு தான் பாத்தீங்க அப்படின்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் இந்திய திட்ட நேரம் கணக்கிறதுக்கான அந்த தீர்க்க ரேகை. அது வந்து சராசரியா ஆவரேஜா பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்க மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த போர்ஷன். ஓகேவா? இந்த போர்ஷன் என்னது? உங்களுக்கு அந்த
82 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படிங்கிற தீர்க்க ரேகை, மத்திய தீர்க்க ரேகையை எடுத்திருப்பாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திட்ட நேரம் கணக்கிறதுக்கான இது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மிர்சாப்பூர் வழியா இந்த தீர்க்க ரேகை போறதால அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், மிர்சாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்க்க ரேகையை. ஸோ அதை எங்க இருக்கு அப்படின்னா அலகாபாத்ல இருக்கு. இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது கிரீன்விச் திட்ட நேரத்தை விடவும் 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கு. ஓகேவா? கிரீன்விச் திட்ட நேரத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். உலகத்துல இருக்கக்கூடிய திட்ட நேரத்தை கால்குலேட் பண்றதுக்காக கிரீன்விச் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. நம்ம மிர்சாப்பூர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஓகேவா? நம்ம மிர்சாப்பூருக்கும் கிரீன்விச்சுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5.5 மணி நேரம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேசத்தோட தலைநகரம் எது? அமராவதி நகர். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களோட தலைநகரமா மாறுச்சு. ஸோ இது எல்லாமே தலைநகரங்கள் எந்த இடத்துல மாறுச்சு அப்படிங்கிற அந்த டேட்டா தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து, இந்தியா வடக்குல இருக்கக்கூடிய கம்பீரமான இமயமலை முகடையும், தெற்குல அழகான கடற்கரையும், மேற்குல இந்திய பாலைவனத்தையும், கிழக்குல புகழ்பெற்ற இந்திய பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வளமை பெற்ற நாடு. இந்தியா இருக்குன்னா வடக்குல என்னது? இமயமலை வந்துருது. தெற்குல பாத்தீங்க அப்படின்னா கடல் வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தார் பாலைவனம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்திய பாலைவனம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ்பெற்ற பாரம்பரிய சிறந்த புவியியல் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது. நம்மளோட இதை பாத்தீங்க அப்படின்னா இந்திய நிலப்பகுதியை இந்திய இயற்கை நிலத்தோற்றங்களை வச்சு 5 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். பழைய எடிஷன்ல உங்களுக்கு 6 பெரும் பிரிவுகள்னு கொடுத்திருப்பாங்க. இது கூட பாலைவனம் அப்படிங்கிற ஒன்ன சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? சோ நீங்க அத இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. இது வந்து ரொம்ப பழைய எடிஷன். ஓகேவா? சோ 22வது எடிஷனா 22வது இயரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த எடிஷன்ல உங்களுக்கு வந்து பாலைவனம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்ட் எடிஷன்ல உங்களுக்கு 5ஆவதா வச்சிருக்காங்க. அந்த பாலைவனத்தை தூக்கிட்டாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். பாலைவனம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பெரும் பிரிவுகள் என்னென்ன? வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், இமயமலைகள் தான். ஓகேவா? வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படிங்கிற 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. இதை ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றது, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன வகை இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றதா இதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வரும். வடக்கு மலைகள் அப்படின்னா என்னது? இமயமலைகள் தான். உலகிலேயே இளமையான மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா நம்மளோட இமயமலை. ஓகேவா? வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்லலாம், இமயமலை அப்படின்னு சொல்லலாம். உலகிலேயே இளமையான மிக உயரமான மலைத்தொடர். ஏன்னா இம்மலையில சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இதெல்லாமே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமா தான் புவி மேலோடு மடிச்சு மடிப்பு மலைகள் எல்லாமே உருவாகி இருக்கு. ஓகேவா? மேற்குல சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா வரைக்கும் பள்ளத்தாக்கு வரை நான் அந்த டிஸ்டன்ஸ் வரைஞ்சலையா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதுதான். ஓகேவா? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு. இந்த மலைகள் காஷ்மீர் பகுதியில 500 கிலோமீட்டர் அகலத்துடனும், அருணாச்சல பிரதேசம் வரும்போது 200 கிலோமீட்டர் ஆகும். இதுல இங்க பெருசாகும். ஓகேவா? ஸோ காஷ்மீர்ல இவ்வளவு பெருசாகும். அதுக்கப்புறம் இங்க அருணாச்சல பிரதேசத்துல 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் இருக்கு. பிரபலமான பாமீர் முடிச்சு உலகோட கூரை அப்படின்னு சொல்றாங்க. பாமீர் முடிச்சு எங்க இருக்கும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருப்பாங்க, நான் காட்டுறேன். இந்த இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கா, இதுதான் பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்றோம். இந்த பாமீர் முடிச்ச உலகோட கூரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்படி வரும். ஓகேவா? இங்க வரக்கூடிய இந்த அகலம் அப்படிங்கிறது 500 கிலோமீட்டர், இங்க வரக்கூடிய அகலம் அப்படிங்கிறது 200 கிலோமீட்டர். தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மத்திய ஆசியாவோட உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு இந்த பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சுல இருந்து கிழக்கு நோக்கி வில் மாதிரி அமைஞ்சிருக்கிறதாலதான் நம்ம என்ன சொல்றோம், உலகோட கூரை அப்படின்னு சொல்றோம். இமாலயா அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத மொழியில பனி உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இமாலயா அப்படிங்கிறது என்ன சொல், அதோட பொருள் என்ன அப்படின்னா சமஸ்கிருத மொழி, அது வந்து பனி உறைவிடம் அப்படிங்கிற பொருளை தரும். அடுத்து இதை வந்து 3 பெரும் உட்பிரிவுகளா பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள், கிழக்கு இமயமலை இல்லைன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ் இமயமலை,
கிழக்கு இமயமலை அப்படின்னு 3ஆ பிரிக்கலாம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஒன்று. ஓகேவா? சோ மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆரவல்லி மலைத்தொடர். இப்ப டிரான்ஸ் இமயமலை பத்தி சொல்லலாம். டிரான்ஸ் இமயமலைய மேற்கு இமயமலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ டிரான்ஸ் இமயமலைய மேற்கு இமயமலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மலைகள் இமயமலைக்கு வடக்கே அமைஞ்சிருக்கு. இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில இருக்கு. ஓகேவா? எந்த இடத்துல இருக்கு, அதோட பேர் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாமே தெளிவா தெரிஞ்சுச்சுக்கோங்க. அதுல ஏதாவது முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்கா அப்படிங்கிறத பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பேரு வேறு பேர் இருந்தா அது எந்த இடத்துல இருக்கு, அமைவிடம் என்ன, அதுக்கப்புறம் அது அதுக்கு சிறப்பு பெயர் ஏதாவது இருக்கா, அதோட அந்த அகல நீளங்கள் எவ்வளவு, அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்ன, இந்த மாதிரி பாயிண்டா நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மலை இமயமலைக்கு வடக்கே இருக்கு. ஜம்மு காஷ்மீர் திபெத் பீடபூமியில அமைஞ்சிருக்கு. இதோட பரப்பளவு திபெத்ல அதிகமா இருக்கிறதால இதை நம்ம என்ன சொல்லலாம், திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திபெத்தியன் இமயமலை நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலைன்னு வேறு வேறு பெயர்கள் இருக்கு. இந்த மலைகள் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகள்ல சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதோட மைய பகுதியில 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுது. அப்ப உங்களுக்கு மேற்கு கிழக்குல 40 கிலோமீட்டர் தான் இருக்கு, மைய பகுதியில 225 கிலோமீட்டர் அகலத்தோட இருக்கு. இந்த பகுதியில காணப்படக்கூடிய பாறை அமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா கடலடி உயர்ந்த படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகள். ஸோ என்ன பாறைகள்? டெர்சியரி கிரானைட் பாறைகள். ஃபுல்லாவே டேட்டாஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்பாறைகள்ல ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாகவும் இமயமலை தொடரோட மைய அச்சாவும் அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர் என்னென்ன அப்படின்னா ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். இந்த லடாக்ல இருக்கக்கூடிய இந்திரா கோல் முனை தான் என்னது, உங்களுக்கு இந்தியாவோட வடமுனையாக வரும். ஓகேவா? ஸோ ஜாஸ்கர், லடாக், கைலாஸ், காரகோரம் இது எல்லாமே டிரான்ஸ் மலையில இருக்கக்கூடியது. அடுத்து இமயமலை, இது வடக்கு மலையோட மைய பகுதின்னு சொல்லலாம். இது ஒரு இளம் மடிப்பு மலை. ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர், இளம் மடிப்பு மலை இமயமலை தொடர். வடக்கே இருந்த யுரேசியா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, யுரேசியா நிலப்பகுதியும் தெற்குல இருந்த கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்னு நோக்கி ஒன்னு நகர்ந்து வந்தது. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் இடையில இருந்த டெத்திஸ் அப்படிங்கிற கடல் மடிக்கப்பட்டு இமயமலையா உருவானது. ஓகேவா? இது பல மலைத்தொடர்களை கொண்டிருக்கு. ஸோ எதனால அது மடிப்பு மலையா உருவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதனால பாருங்க, என்ன இது, வடக்குல இருந்த யுரேசியா அப்படிங்கிற நிலப்பகுதியும் தெற்குல இருந்த கோண்ட்வானா அப்படிங்கிற நிலப்பகுதியும் ஒன்னு நோக்கி, ஓகேவா, ஒன்னு நோக்கி நகர்ந்து வரும்போது இடையில இருக்கக்கூடிய டெத்திஸ் அப்படிங்கிற கடல் பகுதி என்னாச்சு, இது இதாகும் போது என்ன ஆகும், இடையில ஒரு மடிப்பு வரும். அந்த மடிப்பு தான் இமயமலை அப்படின்னு சொல்றாங்க. இது பல மலைத்தொடர்களை உள்ளடக்கி இருக்கு. இதுல 3 பெரும் பிரிவுகள், அதாவது இமயமலையில 3 பெரும் பிரிவுகள் இருக்கு. பெரிய இமயமலைகள், சிறிய இமயமலைகள், வெளி இமயமலை. பெரிய இமயமலையை இமாத்ரினும், சிறிய இமயமலையை இமாச்சல் அப்படின்னும், வெளி இமயமலையை சிவாலிக் அப்படின்னும் நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க வடக்கு மலையை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 3ல 2ஆவதா இருக்கக்கூடிய இமயமலையை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப பெரிய இமயமலை அப்படி இல்லைன்னா இமாத்ரி அப்படிங்கிறது என்ன பாருங்க. பெரிய இமயமலை சிறிய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தா அமைஞ்சிருக்கா. இதோட சராசரி அகலம் 25 கிலோமீட்டர், சராசரி உயரம் 6000 மீட்டர். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இந்த பகுதி குறைவான மலையை தான் பெறுது. மற்ற மலைத்தொடர்களை ஒப்பிடும்போது இந்த பகுதியில பௌதீக சிதைவு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இமயமலையில மிக உயர்ந்த சிகரங்கள்ல பெரும்பாலானவை இந்த மலைத்தொடர்ல தான் இருக்கு. அதுல முக்கியமானது எது அப்படின்னா எவரெஸ்ட். இது பாத்தீங்கன்னா 8 வச்சோம் அப்படின்னா எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னது, 8 ஒரு 4 வச்சோம் அப்படின்னா எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம். அடுத்து கஞ்சன்ஜங்கா 8598 மீட்டர். ஓகேவா? இதோட உயரம். அடுத்து ஃபர்ஸ்ட் எவரெஸ்ட், செகண்ட் கஞ்சன்ஜங்கா. எவரெஸ்ட் சிகரம் நேபாளத்திலையும் கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையிலையும் இருக்கு. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க.
பாருங்களேன், எவரெஸ்ட் இருக்கா, இந்த பிளேஸ் என்னது, இது வந்து நேபாளம் தான் இல்லையா, இந்த பிளேஸ் நேபாளம், நேபாளத்துல தான் எவரெஸ்ட் இருக்கு. கஞ்சன்ஜங்கா பாருங்க இங்க இருக்கு. அப்ப இது வந்து உங்களுக்கு என்னது, நேபாளம். இந்த பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், சிக்கிம் வந்துடும். ஓகேவா, சோ இந்த பிளேஸ் சிக்கிம். ஸோ நேபாளத்திற்கும் சிக்கிமுக்கு இடையில கஞ்சன்ஜங்கா இருக்கு. இந்த மேப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல பாருங்க எல்லா மலைத்தொடருமே கொடுத்துருப்பாங்க. மலைத்தொடர் மட்டும் இல்ல, அதோட அந்த ஹைட்டும் கொடுத்துருப்பாங்க, உயரமும் கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கேள்விகள் இந்த மேப்ல இருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். பாருங்க இங்க ஒவ்வொன்னா இருக்கும் பாருங்களேன். இங்க பாருங்க, இங்க இருக்கா 8086 நங்கா பர்வத் 8126. அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்கு பாருங்க 7756, 6000, 8172. அடுத்து பாருங்க ஒவ்வொன்னா இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே தனியா நீங்க நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா படிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டுல என்ன வேணா பண்ணி வச்சுக்கோங்க. மகேந்திரகிரி, அதுக்கு அடுத்து பாருங்க இங்க இருக்கும். ஸோ இந்த குன்று, இந்த மாதிரி தொட்டபெட்டா, ஆனைமலை பாருங்க, ஆனைமுடி இங்க இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹைட்டு உயரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை தனித்தனியா நோட் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா எந்த உயரம் எது வேணா கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம், கேள்விகள் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதனால நீங்க வெறும் வேர்டிங்ஸா கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சுட்டு மேப்பை கவனிக்காம விட்டுறாதீங்க, மேப்ல இருக்கக்கூடியதும் கவனிங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, இமயமலை பல சிகரங்களோட இருப்பிடமாகவும் இருக்கு. உலகில் இருக்கக்கூடிய ஏனைய மலைத்தொடரை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டிருக்கு. உலகில் 14 உயரமான சிகரங்கள் இருக்கு. அதுல 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டதுதான் இமயமலை. இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடரா இருக்கு. இந்த மலையில எப்போதுமே நிரந்தரமா பனி சூழ்ந்து காணப்படுறதால கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியோச்சின் அப்படிங்கிற பல பனியாறுகள் இருக்கு. ஸோ கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியோச்சின் எல்லாமே பனியாறு தான், நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து ரெண்டாவது இமாச்சல். சிறிய இமயமலைகள் இல்லைன்னா இமாச்சல் அப்படின்னு சொல்லலாம். இது இமயமலையோட மத்திய மலைத்தொடரா இருக்கு. இது சராசரி அகலம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், சராசரி உயரம் 3700 இருந்து 4500 வரைக்கும் இருக்கு. வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள் இது எல்லாமே இதுல இருக்கு. நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக மண்ணெரிப்பு இது எல்லாமே இந்த தொடர்ல நடக்குது. இந்த மலைத்தொடர்ல பீர்பாஞ்சல், தௌலதார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாபாரத் இந்த மாதிரி மலைகள் இருக்கு. புகழ்பெற்ற கோட்டை வாழிடங்களான கோடை வாழிடங்களான சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இந்த மாதிரி மலைத்தொடர்கள் எல்லாமே இருக்கு. கோடை வாழிடங்கள் சிம்லா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சிம்லா முசோரிலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கு, இமாச்சல் பகுதியில இருக்கு. இமாச்சல்னா என்ன, சிறிய இமயமலை. காரகோரம் கணவாய், ஜொசிலா கணவாய், சிப்கிலா கணவாய், பொமிடிலா கணவாய், நாதுலா மற்றும் ஜெஜிலா கணவாய் ஆகியன இமயமலையின் முக்கிய கணவாய்கள். கணவாய்கள்னா என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. அதாவது ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடருக்கு நடுவே இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குறுகிய வழிப்பாதை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவரை தாண்டி போக முடியாது. ஆனா அந்த சுவர்ல ஒரு சின்ன வாசல் இருந்தது அப்படின்னா அந்த வாசல் வழியே நம்ம போயிட்டு அடுத்த பக்கம் போயிட்டு வரலாம் இல்லையா. அந்த மாதிரிதான் ஒரு பெரிய மலைத்தொடர், ஒரு பெரிய மலை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இயற்கையாவே அந்த பாதை வந்து இருக்கும். ஓகேவா. இந்த இடத்துல இருந்து அந்த சைடு போறதுக்கு இயற்கையாகவே வழிபாதைகள் இருக்கும். அதுதான் நம்ம கணவாய் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தான்ல போலன் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்துல முக்கிய கணவாய்கள். ஸோ பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய என்ன கணவாய், கைபர் கணவாய். அடுத்து வெளி இமயமலை சிவாலிக் அப்படின்னு சொல்லுவோம். சிவாலிக் அப்படின்னு பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமானது ஒன்று வரும், நான் காட்டுறேன். இமயமலை தொடரான ஜம்மு காஷ்மீரில் இருந்து அசாம் வரை பரவி காணப்படுகிறது. இந்த தொடர்ல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. இதோட உயரம் 900 மீட்டர்ல இருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதோட சராசரி உயரம் 1000 மீட்டர். ஓகேவா. இதோட சராசரி அகலம் பாத்தீங்கன்னா மேற்குல 50 கிலோமீட்டரும் கிழக்குல 10 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடும். இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். ஓகேவா. இது குறுகலான நீண்ட பள்ளத்தாக்கு சிறிய இமயமலை வெளிப்புற இமயமலைக்கும் இடையில இருக்கு. சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில இருக்கு. இதோட கிழக்கு பகுதியில டூயஸ் அப்படிங்கிறதும் மேற்கு பகுதியில டூன்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா. ஸோ இதோட
என்ன சொல்றாங்க, கிழக்கு பகுதியை டூயர்ஸ் அப்படின்னும் மேற்கு பகுதியை டூன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குடியிருப்பு வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கு. இது பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது குடியிருப்பு பகுதிக்கு ஏற்றதா இருக்கு? வெளி இமயமலை சிவாலிக் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். இது இமயமலையோட கிழக்கு கிளைன்னு சொல்லலாம். வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கு. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் இந்திய எல்லைக்கடையில காணப்படுது. மற்ற மலைகள் குன்றுகள் எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காயம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், காரோ, அதுக்கப்புறம் காசி, ஜெயந்திகா குன்றுகள் எல்லாமே பூர்வாஞ்ச மலைத்தொடரில் இருக்கு. இமயமலையோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய மலை இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு மழையை கொடுக்குது. தென்மேற்கு பருவக்காற்று எப்படி வரும்? இங்க பாத்தீங்கன்னா இதுதான் டிஸ்டன்ஸ் இல்லையா, இதுதான் தென்மேற்கு. இங்க இருந்து காத்து இப்படி வரும். அப்ப இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இமயமலை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போய் பட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க மழையை கொடுக்கும். அப்ப தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்குது. இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணா இருக்கு. இந்த சைடு இருந்து வரக்கூடிய எந்த ஒரு இதையும் இந்த சைடு விடாது. அப்ப அது வந்து ஒரு அரணா இருக்கு. ஓகேவா? வடக்கு பகுதியில இருந்து வரக்கூடியது. அது வற்றாத நதிகளோட பிறப்பிடமா இருக்கு. ஸோ இங்க இருந்து வரக்கூடிய, அதாவது இமயமலையில இருந்து உருவாகக்கூடிய எல்லாமே வற்றாத நதிகளா இருக்கு. அதாவது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, பிற ஆறுகள் எல்லாமே இதோட எக்ஸாம்பிள். இயற்கை அழகோட காரணமா வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளோட சொர்க்கமா இருக்கு. பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களான அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவ தேவி கோவில்கள் எல்லாமே பல பௌத்த சமய சீக்கிய புனித தலங்கள் எல்லாமே இந்த இமயமலையில இருக்கு. ஓகேவா? வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் மூலப்பொருட்கள் எல்லாமே கொடுக்குது. மத்திய ஆசியாவில இருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்று, இதான் சொன்னேன் இல்லையா, மத்திய ஆசியாவில இருந்து வரக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிர்ல இருந்து பாதுகாக்குது. இமயமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றதா இருக்கு. ஸோ இமயமலையோட முக்கியத்துவங்கள் இவ்வளோ இருக்கு. அடுத்து வடபெரும் சமவெளிகள். இதுல ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சு, இமயமலை முடிஞ்சிருச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள். சமவெளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மேசை மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேசையை ஞாபகம் வச்சுக்கலாம். மேசை எப்படி திடீர்னு, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே தட்டையா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதா பார்த்தீங்க அப்படின்னா சமவெளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப உயரமாகவும் இருக்காது, ரொம்ப பள்ளமாகவும் இருக்காது. ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக சமவெளி கிடையாது, பீடபூமி. ஓகேவா? பீடபூமி தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நீங்க மேசையை ஞாபகம் வச்சுக்கலாம். திடீர்னு ஹைட் இருக்கும், ஹைட்டுக்கு அப்புறம் ஒரு தட்டையா இருக்கும், அதுதான் நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். சமவெளினா என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டும் கலந்ததா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேடு பள்ளங்கள் இருக்கலாம், இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பள்ளமாவும் இல்லாம ரொம்ப உயரமாவும் இல்லாம ஒரு சமமான பரப்பை கொண்டதா இருக்கும். அதை தான் பாத்தீங்க அப்படின்னா சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்க ஸ்கூல் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஸ்கூலு இல்லை வந்து கார்டன் இதுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அந்த தரமட்டமா இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சமவெளி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சமவெளி. ஸோ தெளிவா இது ரெண்டுக்கும் தான் உங்களுக்கு அதாவது ரொம்ப டவுட் வரும். பீடபூமிக்கும் சமவெளிக்கும் தான் டவுட் வரும். இது வந்து ஹைட்ல இருக்கும், ஹைட்ல போனாலும் தட்டையா இருக்கும். ஓகேவா? இப்ப மலைகள் அப்படின்னா இப்படி கூர்மையா போகுது இல்லையா, அந்த மாதிரி கூர்மையா போகாம தட்டையா இருக்கிறது தான் நம்ம பீடபூமின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஹைட் இருக்காது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஹைட்டாவும் இல்லாம ரொம்ப பள்ளமாவும் இல்லாம கரெக்டா ஒரு சமமா ஒரு இது மாதிரி இருக்கும். அதை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளோட தென்புறம் பறந்து காணப்படுது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதோட துணையாறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளால உலகிலேயே வளமான சமவெளியா இது வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ வண்டல் மண் படிவுகளால நடந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட நீளம் 2400 கிலோமீட்டர். நீளம் எவ்வளவு? 2400. அகலம் பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி 2400 கிலோமீட்டர்ல இருந்து 240 கிலோமீட்டர்ல இருந்து 320 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருக்கு. இது எல்லாமே என்னது? வடபெரும் சமவெளிகள். ஓகேவா? அடுத்து வட இந்திய பெரும் சமவெளி மேடு பள்ளமற்ற சீரான சமபரப்பா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இமயமலை, விந்திய மலையில இருந்து ஆறுகளோட படிய வைத்த செயல்முறைகளால உருவானது. ஸோ ஆறுகள்ல இப்ப ஆறு வருது அப்படின்னா அந்த ஆறுகள் ஓடிட்டு வரும்போது என்ன ஆகுதுல, அது வந்து
வண்டல் மண் படிவுகளை என்ன பண்ணும், கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப அந்த மாதிரி சேர்க்கும் போது அது ஒரு தட்டையான ஒரே சீரா இருக்கக்கூடிய சமவெளி பரப்பா மாறி, ஓகேவா. அதுதான் பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளியா ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மலையடி சமவெளிகள், வெள்ள சமவெளிகள்ல அதிகமான மண்டல் படிவுகளை படிய வைக்கிறது வடபெரும் சமவெளியில முக்கிய பண்புகள் இருக்கு. என்னென்ன பண்புகள் அப்படின்னா, பாபர் சமவெளி அப்படின்னு சொல்றோம். இந்த சமவெளி இமயமலை ஆறுகளால படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் பலதரப்பட்ட படிவுகளால ஆனது பாபர் சமவெளி அப்படிங்கிறது, ஓகேவா. இப்ப இந்த படிவுகள்ல நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதால இதன் வழியா ஓடக்கூடிய சிற்றோடைகள் நீர் எல்லாமே, இப்ப நுண்துளைகள் இருக்குன்னா என்ன ஆகும், தண்ணி ஓடுது அப்படின்னா அந்த நுண்துளைகளுக்குள்ள தண்ணி எல்லாமே போயிடும். அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன ஓடைகள் எல்லாமே என்ன ஆயிரும், அது உள்ள போயிட்டு வெளியே வந்து தெரியாது, காணாம போயிடும். இது வேளாண் சாகுபடிக்கு ஏற்றது கிடையாது. நீண்ட வேர்களுடைய பெரிய மரங்கள் தான் வளர்றதுக்கு ஏற்றதா இருக்கும். இதோட அகலம் மேற்குல அகன்றும் கிழக்குல குறுகியும் இருக்கும். 8 கிலோமீட்டர் மேற்குலையும் 15 கிலோமீட்டர் கிழக்குலையும் இருக்கும், ஓகேவா. ஸோ பாபர் சமவெளி அப்படிங்கிறது இமயமலை ஆறுகளால படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள், அதுக்கப்புறம் பலதரப்பட்ட படிவுகளால ஆனது. அடுத்து தராய் மண்டலம் அப்படிங்கிறது அதிகப்படியா ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கு பல்வேறு விதமான வனவளங்கள் வாழ்வதற்கும் ஏற்றதா இருக்கு. இது பாபர் பகுதிக்கு தெற்குல இருக்கு. பாபர் இது பார்த்தோம்னா அதுக்கு தெற்குல இருக்கு. சுமார் 15 கிலோமீட்டர்ல முதல் 30 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கு. இதோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில மிக அதிகமா மழை பெய்யறதால அகலமா இது வந்து இருக்கு. பெரும்பாலான மாநிலங்கள்ல தராய் காடுகள் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருது, ஓகேவா. சோ இது வந்து வேளாண்மைக்கு பயன்படாது, இதை அழிச்சிட்டு வேளாண்மைக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து பாங்கர் சமவெளி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும் சமவெளிகள் காணப்படக்கூடிய பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளால கொண்ட நிலத்தோற்றம், மேட்டு நில வண்டல் படிவுகளாலான நிலத்தோற்றம். இங்க இருக்கக்கூடிய படிவுகள் பாத்தீங்கன்னா பழைய வண்டல் மண்ணால் ஆனது. சோ பாங்கர் சமவெளி பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. இது தெளிவா தெரிஞ்சுக்கோ, நோட் பண்ணிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது வெள்ளப்பெருக்கு ஏற்படாத மாதிரி உயர்நில பகுதியில இருக்கு. இந்த மண்ணு பாத்தீங்கன்னா கருமை நிறத்துடனும் வளமான இலை மக்குகள் கொண்டும் நல்ல வடிகால் அமைப்பும் கொண்டு இருக்கிறதால இது வேளாண்மைக்கு உகந்தது. ஸோ பாங்கர் வேளாண்மைக்கு உகந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாபர் வேளாண்மைக்கு உகந்தது அல்ல. ரெண்டுமே பாலதான் வருது, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, ஓகேவா. பாங்கர் வேளாண்மைக்கு உகந்தது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காதர் பாத்தீங்கன்னா ஆறுகளால கொண்டு வரப்பட்ட புதிய வண்டல், பழைய வண்டல் மண் பாங்கர், புதிய வண்டல் மண் காதர், ஓகேவா. காதர் இல்லைன்னா பெட்நிலம், பெட்லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மழைக்காலங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் புதிய வண்டல் படிவுகள் படி வைக்கிறதால காதல் மண், களிமண், சேறு, வண்டல் மண் எல்லாமே வளமிக்க சமவெளியா இருக்கு. அடுத்து டெல்டா அப்படிங்கிறது கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளால முகத்துவாரங்கள்ல உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ பகுதி, ஓகேவா. இதுதான் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து சுந்தரவன டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளால் உருவாக்கப்படுது. இது வந்து முக்கோண வடிவில் இருக்கும். இதை சுந்தரவன டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். உலகில மிகப்பெரிய அதிவேகத்துல உருவாகக்கூடிய டெல்டா பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் ஆறுகளோட வேகம் குறைவாக இருப்பதால படிவுகள் கம்மியா இருக்கிறதால படிவுகள் அது, ஏன்னா அதிகமா இருந்ததுன்னா ஃபுல்லா இங்க இருக்கிற படிவுகள் இருக்கு அப்படின்னா அது அடிச்சுட்டு போயிடும். கம்மியா இருக்கிறதால வர்றது எல்லாத்தையும் அங்க படிய வச்சுட்டு போயிடும். டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நில கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. வண்டல் சமவெளியில உயர்நில பகுதி சார்ஸ் அப்படின்னும் சதுப்பு நில பகுதி ஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா. சோ வண்டல் சமவெளியில உயரமா இருக்கக்கூடிய நிலப்பகுதி சார்ஸ் அப்படின்னும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல வட இந்திய பெரும் சமவெளியை காலநிலை நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகையா பிரிக்கலாம், ஓகேவா. ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்குல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பரவி இருக்கு. இந்த சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளோட படிவுகளால உருவாகி இருக்கு. லூனி, மறைந்து போன சரஸ்வதி ஆறு இதோட படிவுகளால உருவாகி இருக்கு. பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில காணப்படுது. ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி இல்லைன்னா புஷ்கர் ஏரி அப்படிங்கிறது இதுல குறிப்பிடத்தக்க ஒண்ணு. பெரிய இந்திய பாலைவனம் தார் பாலைவனம் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஓகேவா. சோ பெரிய இந்திய பாலைவனம் என்ன சொல்றோம், தார் பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய துணைக்கண்டத்தோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வறண்ட நில பகுதியா இருக்கு. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்
இடையில நில எல்லையா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா அந்த 6வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்திய நில தோற்றங்களை வச்சு 5ஆ இங்க பிரிச்சிருக்காங்க. பழைய புக்ல 6ஆ இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6வதா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஓகேவா, பெரிய இந்த இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் அந்த 6வதா இருக்கக்கூடிய அந்த இந்திய பெரிய இந்திய பாலைவனம் அப்படிங்கிற பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? பெரிய இந்திய பாலைவனத்தை நம்ம தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்திய துணைக்கண்டத்தோட வடமேற்கு பகுதியில இருக்கு. மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியா இருக்கு. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நில எல்லையா அமைஞ்சிருக்கு. இது உலகில 7வது மிகப்பெரிய பாலைவனம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கேவும் ராஜஸ்தான் மாநிலத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பையும் கொண்டிருக்கு. இந்த பாலைவன பகுதி மருஸ்தலி அப்படின்னும், அரை பாலைவன பகுதி பார்த்தீங்கன்னா பாங்கர் அப்படின்னும் 2ஆ சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலைவன பகுதியை மருஸ்தலி அப்படின்னும், அரை பாலைவன பகுதியை பாங்கர் அப்படின்னும் 2ஆ சொல்றாங்க. இந்த பாலைவன பகுதியில பல உப்பு ஏரியும் மணல் திட்டுகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பல உப்பு ஏரியும் மணல் திட்டுகளும் இருக்கு. இந்த பாயிண்ட் தான் பாலைவனம். அங்க புக்ல ஆக்சுவலா 6th எடுத்துட்டு இந்த பாயிண்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி ஏறத்தாழ 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கு. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது பாத்தீங்கன்னா இந்திய பாலைவனத்தோட வடகிழக்கே இருக்கு. பாலைவனம் இங்க இருக்கு அப்படின்னா அதோட வடகிழக்கே இருக்கு. ஓகேவா? இச்சமவெளி சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகள்னால் ஏற்படும் படிவுகளால் உருவானது. இச்சமவெளி நீர் பிரிமேடாகவும் கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றடி சமவெளியாகவும் இருக்கு. கங்கை சமவெளி பாத்தீங்க அப்படின்னா மேற்குல இருக்கக்கூடிய யமுனை ஆற்றில இருந்தும் கிழக்குல இருக்கக்கூடிய வங்காளதேசம் வரை சுமார் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரப்பளவு கொண்டு வச்சிருக்கு. கங்கையும் அதோட துணை ஆறுகளான காக்ரா, காண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பெட்வா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிக அளவுல வண்டல் படிவுகளை படிய வச்சு இந்தியாவோட மிகப்பெரிய சமவெளியை உருவாக்கியிருக்கு. கங்கை சமவெளி பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் செறிவா இருக்கு. ஓகேவா? இப்ப கிளையாறுன்னு சொன்னாங்க இல்லையா, துணையாறு கிளையாறு அப்படின்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளையாறு அப்படின்னா முதன்மை ஆறு அதோட கடைக்கோடி பகுதியில பல கிளைகளா பிரிந்து கடல்ல கிடக்குது. இப்போ ஒரு ஆறு வருது அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சு கடல்ல போய் கலக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிஞ்சு அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போய் கூட சேர்ந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆறு பல கிளைகளாக பிரியறது தான் கிளையாறு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே துணை ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஆறு போயிட்டு இருக்கு அப்படின்னா வேற ஒரு ஆறுகள் இதெல்லாம் கலக்கிறது. ஓகேவா? இது கலந்து அதுக்கப்புறம் இது போறது, இந்த மாதிரி போறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிற்றோடை அல்லது ஆறு முதன்மை ஆற்றோட சேருவது. அது சிறிய ஓடை எதுவா வேணா இருக்கலாம். ஓகேவா? அது ஆறாவே இருக்கணுங்கிறது கிடையாது. சிறிய ஓடை என்ன மாதிரி இருந்தாலுமே அது இங்க கலந்து அதுக்கப்புறம் இது போறதுதான் பாத்தீங்க அப்படின்னா துணை ஆறு அப்படி. அப்ப இங்க கலக்கிறது துணை ஆறு, பிரியறது கிளையாறு. இது தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளியோட பெரும் பகுதி அஸ்ஸாம்ல இருக்கு. பிரம்மபுத்திரா ஆற்றால உருவாக்கப்படக்கூடிய ஒரு தாழ்நில சமவெளியா வடபெரும் சமவெளியோட கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வண்டல் விசிறிகளாகவும் தராய் அப்படிங்கிற சதுப்பு நில காடாவும் காணப்படுது. ஓகேவா? இதெல்லாமே சமவெளிகள். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமிகள் பாருங்க வட இந்திய சமவெளிக்கு தெற்குல அமைஞ்சிருக்கு. இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு இருக்கு. ஓகேவா? நாட்டோட மொத்த பரப்பளவுல பாதி அளவு. ஓகேவா? ஒரே நிமிஷம். தீபகற்ப பீடபூமி அப்படின்னா என்னது? நார்மலா பாத்தீங்கன்னா பீடபூமி அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். ஒரு மேஜையா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்க மாதிரி தட்டையா இருக்கும். ஒரு உயரத்துல மேல தட்டையா இருக்கும். உயரமா போய் கூம்பா போச்சுன்னா அது மலைத்தொடர். இந்த மாதிரி உயரத்துல ஒரே தட்டையா இருக்கிறது தான் நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக தீபகற்ப பீடபூமின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த பீடபூமி 3 பக்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தா அதை நம்ம தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்குல அமைஞ்சிருக்கு. 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்டு இருக்கு. ஓகேவா?
அடுத்து இந்தியாவோட மிகப்பெரிய இயற்கை பிரிவா இருக்கு தீபகற்ப பீடபூமி. தொன்மையான பாறை அமைப்புகளாலும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு பீடபூமிகளையும் ஆற்று பள்ளத்தாக்கையும் கொண்டு இருக்கு. ஓகேவா. வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கே பண்டல்கன் உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, பீடபூமி இருக்கு இல்லையா, இந்த பீடபூமியில வடமேற்கு பாத்தீங்க அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு பாத்தீங்க அப்படின்னா வடக்கு வடகிழக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா பண்டல்கன் உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள் இருக்கும். மேற்குல பாத்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இங்க இருந்து இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிழக்குல பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை வரும். ஓகேவா. இந்த மாதிரி தான் அதோட எல்லைகள் அமைஞ்சிருக்கு. இந்த பீடபூமியோட பெரும்பகுதி கடல் மட்டத்துல இருந்து சுமார் 600 மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டது. ஓகேவா. கடல் மட்டத்துல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, 600 கிலோமீட்டர் 600 மீட்டர் உயரத்துல இருக்கு. ஆனைமலையில இருக்கக்கூடிய 2695 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் இருக்கு இல்லையா, இந்த பீடபூமியில இந்த தீபகற்ப பீடபூமியில மிக உயர்ந்த சிகரம் அப்படிங்கிறது ஆனைமுடி சிகரம் தான். இந்த பீடபூமி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிஞ்சிருக்கு. கோண்ட்வானா நிலப்பகுதியோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆற்றோட மூப்பு நிலை காரணமா ஆறுகள் அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை இது உருவாக்கி இருக்கு. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பிரிவா பிரிக்குது. பீடபூமி இப்படி இருக்குன்னா நர்மதை ஆறு அதை 2ஆ பிரிக்குது. இதோட வடபகுதியை மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும் தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா. வடபகுதியா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னும் தென்பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லலாம். இதை பிரிக்கிறது எந்த ஆறு, நர்மதை ஆறு. ஓகேவா. விந்திய மலைக்கு தென்பகுதியில பாயக்கூடிய ஆறுகளான கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா இந்த மாதிரி எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கடக்குது. அடுத்து தென்பகுதியில பிளவு வழியா நர்மதை தபதி எல்லாமே மேற்கு நோக்கி. இதை நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஆறுகள் நதிகள் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே நம்ம மறுபடியும் பார்ப்போம். அந்த இடத்துல இன்னும் டீடைல்டா சொல்றேன். கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவிலையும் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலிலும் கலக்கக்கூடிய ஆறுகள் இருக்கு. அதையும் நம்ம பின்னாடி தெளிவா பார்ப்போம். ஓகேவா. அடுத்து மத்திய உயர்நிலங்கள். நான் சொன்னேன் இல்லையா, தீபகற்ப பீடபூமியை நர்மதை ஆறு 2ஆ பிரிக்குது. வடக்கு சைடு இருக்கக்கூடியது மத்திய உயர்நிலங்கள், அதுக்கு தெற்கு சைடு இருக்கக்கூடியது தான் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்ல. ஓகேவா. அடுத்து பாருங்க மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள் பாத்தீங்கன்னா நர்மை ஆற்றிற்கு வடபெரும் சமவெளிக்கும் இடையில இருக்கு. இந்த பகுதியோட வடக்கு வடமேற்கு எல்லையில ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு. இந்த மலைத்தொடர்ல வடமேற்கா குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியா டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கு. இது எல்லாமே டேட்டாஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வடக்கில் டெல்லிக்கு அருகில் சுமார் 400 மீட்டர் உயரத்தையும் தென்மேற்கில் 1500 மீட்டர் உயரத்தையும் கொண்டிருக்கு. ஆரவல்லி மலைத்தொடரும் மிக உயரமான சிகரம் குருசிகார். ஓகேவா. சோ அதோட அந்த உயரம் பார்த்துக்கோங்க. ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயர்ந்த சிகரம் குருசிகார். ஆரவல்லி மலைத்தொடர் பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஓகேவா. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய உயர்நிலத்தை என்ன சொல்றோம், மாலவ பீடபூமின்னு சொல்றோம். இந்த பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் சம்பல், பீட்வா, கென் அந்த ஆறுகளோட இந்த பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றோட கலக்குது. மாடவ பீடபூமி கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கன் அப்படின்னும் இதோட தொடர்ச்சியை பாகல்கன் என்னும் சொல்லுவோம். ஸோ பண்டல்கண்ட் அப்படின்னா என்ன, பாகல்கண்ட் அப்படின்னா என்ன. ஓகேவா. சோ மாலவ பீடபூமியோட கிழக்கு தொடர் பகுதியை நம்ம என்ன சொல்றோம், அதாவது இப்ப மாலவ பீடபூமி எப்படி இருக்கு அப்படின்னா இதோட கிழக்கு பகுதியை பண்டல்கண்ட் அப்படின்னும் இதோட தொடர்ச்சிய பாகல்கண்ட் அப்படின்னும் சொல்றோம். சோட்டா நாகபுரி பீடபூமி அப்படிங்கிறது மத்திய உயர்நிலங்களோட வடகிழக்கு பகுதியில இருக்கு. இந்த பீடபூமி ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பெரும் பகுதி, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாவோட சில பகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. இந்த பகுதி இரும்புத்தாது, நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்கான பீடபூமி. சோ அதாவது தீபகற்ப பீடபூமியை தென் சைடு இருக்கு, தெற்கு சைடு இருக்கிறது தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. தோராயமா பாத்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். அதாவது முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும், இந்த சைடு பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். ஓகேவா. ஸோ அதை நோட் பண்ணலாம். பாருங்க இந்த தோராயமான முக்கோண வடிவத்துல இருக்கும். வடமேற்கு திசையில விந்தியா சாத்புரா மலைத்தொடர்களும், வடக்கில் மகாதேவ் மைக்காலா குன்றுகளும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகளும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலையும் எல்லைகளா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா,
மேற்குல மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்குல கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த இடத்துல வடமேற்கு வடக்கு வடகிழக்குன்னு தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கடல் மட்டத்திலிருந்து 500 முதல் 1000 மீட்டர் வரை உயரமும் இருக்கும். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தாலே அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியோட மேற்கு விளிம்பு பகுதியில இருக்கு. மேற்கு கடற்கரைக்கு இணையா செல்லும். இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போகும். ஓகேவா, இதுதான் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையோட வடபகுதி சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதோட வடபகுதி இங்க இருக்கு இல்லையா, மேல இருக்கக்கூடியது, இது பாத்தீங்கன்னா சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதோட உயரம் பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கா செல்ல இங்க வடக்கா இதுல இருந்து தெற்கு நோக்கி செல்ல என்ன ஆகுது, அதிகரிச்சுட்டே போகுது. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இது எல்லாமே இந்த இதுல இருக்கக்கூடிய, நம்ம இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துல ஃபுல்லாவே தெளிவா இன்னும் டீட்டெயில்டா பார்த்திருப்போம். அதுல இருந்து அந்த கிளாஸ்ல தெளிவா பாரு. ஓகேவா. அடுத்து இதுல மலைவாழ் இடங்கள் பாத்தீங்கன்னா கொடைக்கானல், பழனி மலையில இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து இந்த சைடு வரும். ஓகேவா, இந்த சைடு வரும், அதான் கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமி கிழக்கு விளிம்பு பகுதியில இருக்கு. இந்த மலைத்தொடர் பூர்வாதிரி அப்படின்னு அழைச்சாங்க. ஓகேவா, சோ பூர்வாதிரி அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில இருக்கக்கூடிய நீலகிரி மலையில ஒன்றிணையும். ஓகேவா, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒன்றிணையும், இது வந்து நீலகிரி மலையா இருக்கும். அந்த இடத்துலதான் ரெண்டுமே ஒன்றிணையுது. மேற்கு தொடர்ச்சி மலையை மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலை கிடையாது. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்காது, அங்கங்க கேப் விட்டு விட்டு இருக்கும். அந்த கேப் எதனால வந்தது அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பொன்னாறு, காவேரி இந்த மாதிரி ஆறுகளால அரிக்கப்பட்டு, இப்போ இந்த மாதிரி மழை இருக்கு அப்படின்னா இடையில தண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆறு தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடம் அரிபட்டு ஒரு கேப் விழும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் விழும், இந்த இடத்துல ஒரு கேப் விழும், அந்ததான். ஓகேவா, அதனாலதான் இது தொடர்ச்சியான குன்றா இருக்காது, அங்கங்க விட்டு விட்டு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். இந்திய தீபகற்ப பீடபூமி குறுகலான வேறுபட்ட அகலத்தையோட வடக்கு தெற்காக அமைந்திருக்கக்கூடிய கடற்கரைகளால சூழப்பட்டிருக்கும். இந்த கடற்கரை சமவெளிகள் பாத்தீங்க அப்படின்னா கடல் அலைகள் ஆகியவற்றின் அறுத்தல் படிய வைத்தல். ஆறு படிய வச்சதுன்னா நம்ம என்ன சொல்லலாம், சமவெளிகள், அதாவது வட இந்திய சமவெளிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுவே கடலால உருவாகுது அப்படின்னா அதை நம்ம கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளின்னு ரெண்டா சொல்லலாம். மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே இருக்கும். ஓகேவா, சோ அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா இங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலை வரும், அதுக்கப்புறம் இங்கதான் அரபிக்கடல் இருக்கு, இது இடையில இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா வடக்குல இருக்கக்கூடிய ராணா ஆஃப் கட்ச் முதல் தெற்குல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரைக்கும் என்ன இருக்கு, நீண்டு 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. ஓகேவா, ராணா கட்ச் எங்க இருக்கு, அது வந்து மேற்கு முனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெற்கு முனை தான் உங்களுக்கு என்னது, குமரி முனை. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே எவ்வளவு இருக்கு, அந்த உங்களுக்கு மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது இருக்கு. 10 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் அகன்று இருக்கு. இந்த சமவெளி மணல் கடற்கரை மணல் குன்றுகள், களிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குன்றுகள், சரளை மண் மேடுகள் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, காயல்கள் இல்லைன்னா உப்பங்கலிகள் அப்படின்னு சொல்லலாம். காயல்கள் இல்லைன்னா உப்பங்கலிகள் அப்படின்னு சொல்றோம்னா இது என்ன அப்படின்னா ஆற்றோட முகத்வாரத்துல ஆற்று நீர் கடல் அலைகளால தடுக்கப்பட்டு கடல்ல கலக்காம தேங்கி இருக்கிறது தான். ஓகேவா, சோ ஆற்றோட முகத்வாரங்கள்ல ஆற்று நீர் பாத்தீங்க அப்படின்னா கடல் அலைகளால தடுக்கப்பட்டு கடல்ல கலக்காம இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், காயல்கள், அப்படி இல்லைன்னா உப்பங்கலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து களிமுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆறு அதோட கடைப்பகுதியில பல கிளைகளா பிரியாம ஒரே ஆறா கடல்ல கடக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா களிமுகம் அப்படின்னு சொன்னேன். நான் இப்ப ஒரு ஆறு வருது அப்படின்னா கடல்ல கலக்கும் போது பல கிளைகளாக பிரிஞ்சு கடல்ல கலக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பிரியாம ஒரே ஆறா போய் கடல்ல கலக்கிறத என்ன சொல்றோம், களிமுகம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அடுத்து ஆற்றடை சமவெளி அப்படின்னா இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான சமவெளியை தான் நம்ம ஆற்றடை சமவெளி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மேற்கு கடற்கரையோட வடபகுதி கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு கடற்கரையோட வடபகுதி என்னது, கொங்கண கடற்கரை. மத்திய பகுதி கனரா கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொங்கண கடற்கரைனா என்ன, கனரா கடற்கரைனா என்ன, 20 to 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த தென்பகுதி மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேற்கு
அதாவது வடபகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென் பகுதி மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள், மணல் குன்றுகள் இது எல்லாமே இந்த கடற்கரை பகுதியில இருக்கு. வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காயல் ஏரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி. கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும், இப்ப கிழக்கு தொடர்ச்சி இப்படி இருக்குன்னு சொன்னேன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில இருக்கக்கூடியது அதாவது மேற்கு கடற்கரை சமவெளி. இதுவே இந்த இடம் என்னது உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் இடையில இங்க இருக்கு இல்லையா, இதைதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்றோம். மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரைக்கும் இது நீண்டு இருக்கு. இந்த சமவெளி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளால படிய வைக்கப்பட்டு வண்டல் படிவுகளால உருவாகி இருக்கு. இந்த சமவெளி புதிய வண்டல் படிவுகளால நல்லா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டு இருக்கு. ஓகேவா? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார் அப்படின்னும், கிருஷ்ணா காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோழமண்டல கடற்கரையை நான் காட்டுறேன் மேப்ல. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவினோட மிகப்பெரிய காயல் ஏரி. ஸோ சிலிக்கா ஏரி இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி. இந்த இடத்துல ஒரு ஏரி இருக்கும். இது என்னது? வேம்பநாடு ஏரி, ஒரு முக்கியமான காயல். ஓகேவா? கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில கொல்லேறு ஏரி இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேச எல்லையில பழவேற்காடு, புலிக்காட்டு ஏரி இருக்கு. இது எல்லாமே ஏரிகள், முக்கியமான ஏரிகள். இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கிழக்கு கடற்கரை சமவெளியில இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள். அடுத்து பாத்தீங்கன்னா தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவுன்னு 2 இருபெரும் தீவு கூட்டங்கள் இந்தியாவில இருக்கு. ஓகேவா? அந்தமான் தீவு பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா சைடு இருக்கும். லட்சத்தீவு பாத்தீங்கன்னா அரபிக்கடல் சைடுல இருக்கும். ஓகேவா? 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவு வங்காள விரிகுடாவிலும், 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடல்லையும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு புவி உள் இயக்க விசைகள் மூலம் அதுக்கப்புறம் எரிமலைகளால உருவானது. அந்தமான் நிக்கோபார் தீவு எதனால உருவானது? புவி உள் இயக்க விசைகள் எரிமலைகளால உருவாகி இருக்கு. இந்தியாவுல ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய பாரன் தீவு தான். ஓகேவா? சோ இது தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அந்தமான் நிக்கோபார் தீவு இந்த தீவு கூட்டங்கள் பாத்தீங்கன்னா கடலடி மலைத்தொடருக்கு மேல் பகுதியில் அமைஞ்சிருக்கு. பூமத்திய ரேகைக்கு அருகில தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா கடகரேகை நம்மள 2ஆ பிரிச்சிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகர ரேகை. ஸோ பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படிங்கிறது இருக்கு. இதோட ஈரப்பதம் அதிகமாகவும் வெப்பமண்டல காலநிலை நிலவுறதாலும் அடர்ந்த காடுகள் இதுல இருக்கு. இந்த தீவோட பரப்பளவு அப்படிங்கிறது 8249 சதுர கிலோமீட்டர். இந்த தீவு கூட்டத்தை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். வடபகுதி தீவு அந்தமான் அப்படின்னும், தென்பகுதி தீவு நிக்கோபார் தீவு அப்படின்னு சொல்லலாம். நான் இமேஜ்ல காட்டுறேனே. இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த இடம், இங்க இருக்கு இல்லையா, இந்த வடபகுதியை அந்தமான் அப்படின்னும், இந்த தென் பகுதியை நிக்கோபார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இங்க கேப் விழுது இல்லையா, இந்த கேப்பை நம்ம 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நான் காட்டுறேன் என்னன்னு. பாருங்க, வடபகுதி என்னது? அந்தமான், தென்பகுதி நிக்கோபார். இந்த தீவு கூட்டங்கள் நாட்டோட அமைவோட முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இதோட நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். ஓகேவா? போர்ட் பிளேயர் அப்படிங்கிறது தான் நிர்வாக தலைநகரம். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள் 10 டிகிரி கால்வாய் தான் பிரிக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இங்க வடபகுதி அது இருக்கு, தென்பகுதி இருக்கு, இந்த இடம் கேப் உள்ளது இல்லையா, அந்த கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிகிரி பாத்தீங்க அப்படின்னா 10 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதை 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிகிரி என்னது உங்களுக்கு அச்சரேகையில வருது. அச்சரேகை பார்த்தீங்கன்னா 10 டிகிரி வரும். இதை பிரிக்கிறதாலதான் 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றோம். நிக்கோபார் இருக்கு இல்லையா, இதோட கடைக்கோடி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவோம். இதோட கடைக்கோடி இந்திரா முனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து லட்சத்தீவு. இந்தியாவோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தீவு சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதோட நிர்வாக தலைநகரம் கவரெட்டி. ஓகேவா? சோ அதாவது கேபிட்டல் அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? போர்ட் பிளேயர். லட்சத்தீவோட கேபிட்டல் கவரெட்டி. ஓகேவா?
இந்த தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவுல இருந்து பிரிக்குது. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப்பு இந்த இடத்துல 8 டிகிரியா இருக்கும். எப்படி இதுல 10 டிகிரி கால்வாய் 10 டிகிரி அச்சரேகையை வந்து பிரிக்குதோ இந்த இடத்துல 8 டிகிரி அச்சரேகை தான் பிரிக்கும். அந்த மாலத்தீவுல இருந்து இதை வந்து பிரிக்குது. இது மனிதர்கள் வசிக்கப்படாத பிட் தீவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர். மனிதர்கள் இல்லைனாலே பறவைகள் அதிகமா வந்துட்டு போகலாம் இல்லையா? அப்ப அது வந்து பிட் தீவு அப்படின்னு சொல்றோம். லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. மினிக்காய் தீவு, அமினித்தீவு எல்லாத்தையும் 1973ல இருந்து சொல்றாங்க, ஓகேவா? மற்ற கடல் தீவுகள் பாருங்க, இந்தியாவில் 2 பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள், மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி, மன்னார் வளைகுடா பகுதி, இதுல பல தீவுகள் மனிதர்கள் வசிக்கிறது இல்ல. இந்த தீவுகளுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்கள் அதை வந்து நிர்வாகம் செஞ்சுக்குது, ஓகேவா? ஒரே நிமிஷம் அந்த இமேஜ் வச்சே காட்டிடுறேன். இங்க பாருங்களேன், நியூ மூர் தீவு, இந்த மாதிரி அங்கங்க ஒரு சில தீவுகள் இருக்கும், ஓகேவா? அந்த தீவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த தீவுகள் இருக்கோ அதுக்கு பக்கத்துல எந்த மாநிலம் இருக்கோ அந்த மாநிலம் அதை வந்து கேர் ஓவர் பண்ணிக்கும், ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கா இது, இந்த இடத்துல மினிக்காய் தீவு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8 டிகிரி வரும். இந்த 8 டிகிரி தான் அதை வந்து பிரிக்கும், ஓகேவா? சோ மாலத்தீவு இங்க வரும். இது கேப்ல தான் இது வந்து நம்மள பிரிக்கும். இது வந்து இந்தியா மேப் அப்படிங்கிறதால மாலத்தீவு கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ இது பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க நிறைய தீவுகள் இருக்கா? சோ நிறைய தீவு கூட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்குது, இது வந்து 8 டிகிரி கால்வாய் பிரிக்குது, ஓகேவா? அதாவது கால்வாய்னா என்ன அப்படின்னா, இது இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷம், இங்க இருக்கு இல்லையா, இங்க நிலப்பகுதி, இங்க நிலப்பகுதி, பட் இங்க இடையில பாருங்களேன் ஒரு கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதி இதை பிரிக்குது இல்லையா, அததான் கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒண்ணும் இல்ல, இங்க நிலப்பரப்பு இருக்கு, நிலப்பரப்புக்கு இடையில தண்ணியை நம்ம விடுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை கால்வாய், வாய்க்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும், ஓகேவா? சோ 2 நிலப்பகுதிக்கு இடையில ஒரு ஆழமான கடல் பகுதி இருக்கும், அதனால நம்ம என்ன சொல்லுவோம், இதை கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு இல்ல 2 இருக்கு அப்படின்னா 2க்கு இடையில ஒரு கோடு போட்ட மாதிரி, அந்த கோடை தான் நம்ம என்ன சொல்றோம், கால்வாய் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல 10 டிகிரில இது வந்து கேப் விழுறதால 10 டிகிரி கால்வாய், இது 8 டிகிரில கேப் விழுறதால 8 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, பாக் ஜலசந்தின்னு நான் சொன்னேன் இல்லையா, பாக் ஜலசந்தி, பாக் நீர் சந்தி, இது ரெண்டுமே ஒண்ணுதான். அது வந்து ஆழமற்ற குறுகிய பகுதி, கடல் பகுதி, அது வந்து இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்குது. இங்க பாருங்க குமரி முனை இருக்கு, ரான் ஆஃப் கட்ச் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா அருணாச்சல இது வந்துடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரான் ஆஃப் கட்ச், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லடாக் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நான் இங்க என்ன சொன்னேன், அந்த டிஸ்டன்ஸ், அதாவது ஹைட் இருக்கக்கூடியது அதெல்லாமே நோட் பண்ண சொன்னேன். இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாமே இருக்கு இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நர்மதை எதை பிரிக்கும்னு சொன்னேன், இந்த பீடபூமியை பிரிக்கும்னு சொன்னேன், கரெக்டா? தீபகற்ப பீடபூமியை நர்மதை பிரிக்குது. மேல இருக்கக்கூடியது உங்களுக்கு என்னது, மத்திய உயர்நிலங்கள், கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு தக்கான பீடபூமி உங்களுக்கு ஒரு முக்கோண வடிவம் இருக்கும், தலைகீழ் முக்கோண வடிவம். பாருங்க, இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இந்த எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, அதுதான் பீடபூமி. ஸோ இப்படி ஒரு தலைகீழ் முக்கோண வடிவில் இருக்கும். இந்த சைடு கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த சைடு மேற்கு தொடர்ச்சி மலை, புரியுதுங்களா? இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கொங்கன் கடற்கரை, மலபார் கடற்கரை, இந்த கங்கை நதி முகத்துவாரம், இந்த இடத்துல வர்றதுதான் உங்களுக்கு பாருங்க, இங்க சோழமண்டல கடற்கரை, புரியுதுங்களா? இந்த இந்த லைட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த லைட் ப்ளூ கலர்ல, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த கிழக்கு, இது கிழக்கு கடற்கரை சமவெளி, இது மேற்கு கடற்கரை சமவெளி, புரியுதுங்களா? ஸோ இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் நீங்க வந்து அந்த வேர்டிங்ஸை படிச்சுட்டு மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இல்ல நான் மேப்பை பார்த்தே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ஈஸியா மேப்பை பார்த்தே படிச்சுக்கலாம், ஓகேவா? இது அடுத்து இங்க பாத்தீங்க, இந்த மேப் பாருங்களேன், இந்த மேப்ல இன்னொன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சோ இது மாதிரி ஸ்டார் போட்டு பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் போட்டது எல்லாமே அந்த அந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களோட தலைநகரம். இப்ப தமிழ்நாடு அப்படின்னா பாருங்க சென்னை தலைநகரம், பெங்களூர், இப்ப கர்நாடகம்னா பெங்களூர் தலைநகரம், பாத்தீங்களா? ஆந்திர பிரதேசம்னா அமராவதி தலைநகரம். இந்த மாதிரி அதோட தலைநகரை அந்த ஸ்டார் போட்டு குடிச்சிருப்பாங்க. நீங்க அதையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க,
ஓகேவா? ஏன்னா எதோட தலைநகர் எது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அப்ப அந்த ஸ்டார் போட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட தலைநகரங்கள், கேபிட்டல்ஸ். அப்ப கேபிட்டல்ஸையும் ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு அப்படின்னா வடிகால் அமைப்புனா ரொம்ப சிம்பிள். இந்த ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறு போய் கலக்கக்கூடியதுதான், கடல்ல போய் கலக்கும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வடிகால் அமைப்புன்னு சொல்றோம். பாருங்க, வடிகால் அமைப்பு அப்படிங்கிறது முதன்மை ஆறும் துணை ஆறும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிலோ நீர்நிலைகளோ சேர்க்கக்கூடியது. இப்போ ஆறு ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், துணை ஆறுனா என்ன சொன்னேன், வேற வந்து இது கூட ஜாயின் பண்றதுன்னு சொன்னேன். அப்ப அந்த ஆறு துணை ஆறு எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா போய் கடல்ல கலக்கும். அந்த மாதிரி கடல்ல கலக்குது இல்லையா, இந்த ஹோல் இததான் பாத்தீங்க அப்படின்னா வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரப்பளவு என்ன சொல்றாங்க, இந்த ஹோல் சிஸ்டத்தை வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதோட பரப்பளவை வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்றாங்க. வடிகால் அமைப்பு ஒரு பிரதேசத்துல இருக்கக்கூடிய நிலவியல் அமைப்பை பொறுத்து அமையுது. இந்தியாவோட அமைவோட அடிப்படையில வடிகால் அமைப்பை ரெண்டா சொல்லலாம். இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு ரெண்டா சொல்லலாம். இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள் பாத்தீங்கன்னா நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி அப்படின்னு சொல்லலாம். தீபகற்ப ஆறுல உங்களுக்கு மேற்கு நோக்கி அதாவது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். அதை நான் பின்னாடி இங்க வரும் சொல்றேன். இமயமலையில தோன்றக்கூடிய ஆறுகள் பாத்தீங்கன்னா வட இந்தியாவுல பாயுது. வடக்கே உள்ள இமயமலையில இருந்து இந்த ஆறுகள் உற்பத்தி ஆறதால இதை இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்றோம். இமயமலை ஆறுகள் எல்லாமே வற்றாத ஆறுகள். இதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் எல்லாமே வற்றாத ஆறுகள். சிந்து நதி தொகுப்பு. சிந்து நதி பாத்தீங்க அப்படின்னா 2850 கிலோமீட்டர் நீளத்தோட இந்திய பகுதியில 750 கிலோமீட்டர் தான் பாயுது. ஓகேவா? மொத்தமா 2850 கிலோமீட்டர், ஆனா இந்திய பகுதியில 750 கிலோமீட்டர் தான் பாயுது. உலகில் இருக்கக்கூடிய நீளமான நதிகள்ல ஒன்னா இது வந்து திகழுது. திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய கைலாஸ் மலைத்தொடர் வடக்கு சரிவுல மானசரோவர் ஏரிக்கு அருகில 5150 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுது. ஓகேவா? சோ மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல உற்பத்தி ஆகுது. இந்த நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பு பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா 11,65,500 சதுர கிலோமீட்டர்ல 3,21,289 சதுர கிலோமீட்டர் இந்தியாவுல இருக்கு. சோ அந்த வடிகால் அமைப்புல 11,65,500 இருக்கு. ஆனா இந்தியாவுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3,21,289 இருக்கு. இது லடாக், ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியா பாஞ்சு குறுகிய மலை இடுக்குல உருவாக்குது. ஜம்மு காஷ்மீர் வழியா பாஞ்சு பின் தென்புறமா பாகிஸ்தான்ல சில்லார் பகுதியில நுழைஞ்சு அரபிக்கடல்ல கிடக்குது. சோ இந்த ஆறு சிந்து நதி எங்க கிடக்குது, அரபிக்கடல்ல கலக்குது. இதோட துணை ஆறுகள் பாத்தீங்கன்னா ஜூலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாமே. சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு சீனாப். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. துணை ஆறுனா என்ன சொன்ன, வேற ஒரு ஆறு இந்த சிந்து நதி கூட வந்து கலக்கிறது தான் துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். இதுல பெருசு சீனாப். அடுத்து கங்கை நதி தொகுப்பு. கங்கை ஆற்றோட தொகுப்பு 8,61,404 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல இந்தியாவில மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டு இருக்கு. கங்கை சமவெளியில பல நகரங்கள் ஆற்றங்கரையொட்டியும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இருக்கு. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தர் காசி மாவட்டத்துல 7,010 மீட்டர் உயரத்துல என்ன ஆகுது, உற்பத்தி ஆகுது. ஓகேவா? கங்கோத்ரி பனியாற்றுல இருந்து பாகிரதி அப்படிங்கிற பெயரோட இது வந்து உற்பத்தி ஆகுது. கங்கை ஆறு பாகிரதி அப்படிங்கிற பெயரோட உற்பத்தி ஆகுது. இங்க அந்த ஆறுகளோட இமேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்க. சிந்து பாருங்க, சிந்தோட எங்க வருது, சிந்து இங்க வருதா, அது கூட என்ன வந்து சேருது, ஜூலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாமே வந்து சேருது. அதுல பெருசு சீனாப் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படியே இங்க போய் இந்த சைடு அரபிக்கடல்ல கலந்துருது. ஓகேவா? அடுத்து பாருங்க பிரம்மபுத்திரா, இதெல்லாமே மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, ஒவ்வொரு ஆறும் எங்கெங்க இருக்கு, எப்படி போய் கலக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கங்கோத்ரி பனியாற்றுல பாகிரதி அப்படிங்கிற பெயரோட தான் கங்கை ஆறு உற்பத்தி ஆகுது. இந்த நதியோட நீளம் 25 கிலோமீட்டர். ஓகேவா? நதியோட நீளம் என்னது, 25. வடபகுதியில இருந்து கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, தென்பகுதியில இருந்து யமுனை. கங்கையாற்றோட மிகப்பெரிய துணையாறு எது, யமுனை. சோன், சாம்பல் இந்த மாதிரி துணையாறுகளோட கங்கையில இணையுது. வங்கதேசத்துல கங்கை பத்மா அப்படிங்கிற பெயர்ல சொல்றாங்க. வங்கதேசத்துல எப்படி சொல்றாங்க,
கங்கைய பத்மா அப்படின்னு சொல்றாங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுடால கலக்குது. ஸோ 2 ஆறு ஓகேவா. சிந்து பாத்தீங்க அப்படின்னா அரபிக்கடல்ல கலக்குது, கங்கை வங்காள விரிகுடால கலக்குது ஓகேவா. பாருங்க கங்கை வருதா, யமுனை, சம்பல், கங்கை, காக்ரா, காண்டக், கோசி இப்படி எல்லாம் வந்து என்ன ஆயிடுது இந்த இடத்துல இங்க வந்து கலக்குது ஓகேவா. இது வங்காள விரிகுடா. ஸோ இமயமலையில உருவாக்கக்கூடிய சிந்து அரபிக்கடல், கங்கை வங்காள விரிகுடால கலக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய செம்மாயுங் டாங் அப்படிங்கிற பனியாற்றுல சுமார் 5150 உயரத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. இதோட மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் பாயக்கூடிய பரப்பு 1,94,413 சதுர கிலோமீட்டர். திபெத் பகுதியில சாங்போ அப்படிங்கிறது தூய்மை சாங்போனா என்ன, தூய்மைங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. இவ்வாற்றோட நீளம் பாத்தீங்கன்னா 2,900 கிலோமீட்டர். இதுல 900 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவுல பாயுது ஓகேவா. அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய திகாங் அப்படிங்கிற மலை இடுக்கின் வழியா இந்தியாவுக்குள்ள நுழையுது. திஸ்டா, பனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ அந்த மாதிரி ஆற்றுகளோட துணையாறுகள் தான் இது எல்லாமே. கங்கா அதாவது பிரம்மபுத்திரா ஆறோட துணையாறுகள். வங்காளதேசத்தில் ஜமுனா அப்படின்னு அழைக்கப்படுது. கங்கை ஆற்றோட இணைந்து மேக்னா அப்படின்னு சொல்லுது ஓகேவா. வங்காளதேசத்துல ஜமுனா அப்படின்னும் கங்கை ஆற்றோட சேர்ந்து மேக்னா அப்படின்னும் இதை வந்து சொல்றாங்க. அடுத்து இமயமலையால தோன்றக்கூடிய ஆறுகளோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னா, இது வந்து இமயமலை 3 பார்த்தோம் இல்லையா, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகள் மூணுமே இமயமலை ஆறுகள். இமயமலை ஆறுகளோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, மிகவும் நீளமானது, அகலமானது, மூணுமே வற்றாத நதிகள், நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை, ஆற்றோட மத்திய கீழ்ப்பகுதி போக்குவரத்துக்கு ஏற்றது ஓகேவா. அடுத்து தீபகற்ப ஆறுகள். தீபகற்ப ஆறுகள்ல கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு 2ஆ பிரிக்கலாம். தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் ஓகேவா. தீபகற்ப ஆறுகள்னா என்ன, தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள். பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. இது பருவகால ஆறுகள், வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஏன்னா இது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உருவாகக்கூடியது எல்லாமே பருவகாலத்தை நம்பிதான் இருக்கும். அப்ப பருவகால ஆறுகள், வற்றும் ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீரோட மழைப்பொழிவுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா, மழைப்பொழிவுக்கு ஏற்ற மாதிரி நீரோட அளவு மாறுபடும். இந்த ஆறுகள் செங்குத்து சரிவோட கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாயுது. தீபகற்ப ஆறுகள் அது பாயக்கூடிய திசையை பொறுத்து 2ஆ பிரிக்கலாம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு 2ஆ பிரிக்கலாம் ஓகேவா. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் மகாநதி பாருங்க. இந்நதி சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ராய்ப்பூர் மாவட்டத்திலிருந்து சிகாவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியா சுமார் 851 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. சீனா, டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் இந்த மாதிரி முக்கிய துணையாறுகள் இருக்கு. இது பல கிளைகளா பிரிஞ்சு டெல்டாவில் உருவாக்குது. இந்நதி வங்காள விரிகுடால கிழக்கு நோக்கி பாய்ப்ப இப்படி இருக்கு அப்படின்னா, இங்க இருந்து கிழக்கு நோக்கி பாயுதுன்னா அது எங்க போய் கலக்கும், வங்காள விரிகுடால கலக்கும். இதுவே இப்படி வடக்கு நோக்கி பாயுதுன்னா அது எங்க போய் கலக்கும், அரபிக்கடல்ல கலக்கும். இது 2 தெரிஞ்சுக்கோங்க. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே வங்காள விரிகுடாவில தான் கலக்கும். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எல்லாமே அரபிக்கடல்ல தான் கலக்கும் ஓகேவா. அடுத்து கோதாவரி. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறான தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு எது, கோதாவரி. 1465 கிலோமீட்டர். கோதாவரி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. இந்த நதி பாத்தீங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு சொல்றாங்க. கோதாவரி என்ன சொல்றாங்க, விருத்த கங்கான்னு சொல்றாங்க. இது 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டிருக்கு. இது தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வழியா பாஞ்சு வங்காள விரிகுடால கலக்குது. பூர்ணா, பென்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி இதெல்லாமே துணையாறுகள். இந்த நதி ராஜமுந்திரிக்கு அருகில கௌதமி மற்றும் வசிஷ்டா அப்படிங்கிற 2 கிளைகளாக பிரியுது. சோ அது பிரிஞ்சா கிளை, வந்து சேர்ந்தா துணை. இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு பெரிய டெல்டாவை உருவாக்குது. அப்ப கோதாவரியோட கிளை ஆறுகள் என்னென்ன, கௌதமி, வசிஷ்டா. எங்க பிரியுது, ராஜமுந்திரிக்கு அருகில பிரியுது ஓகேவா. பெரிய டெல்டாவை உருவாக்குது. கோதாவரி டெல்டா பகுதியில நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்கு. அடுத்து கிருஷ்ணா. கிருஷ்ணா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில மகாபலேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில ஊற்றா உருவாகி சுமார் 1400 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டிருக்கு. இது தீபகற்ப ஆறுகள்ல 2வது பெரிய ஆறு. பெரிய ஆறு கோதாவரி, 2வது பெரிய ஆறு கிருஷ்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா,
பெடவாறு இந்த மாதிரி முக்கிய துணையாறுகள் இருக்கு. இந்நதி ஆந்திர பிரதேசத்தை வழியா பாஞ்சு ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடால கலக்குது. கிருஷ்ணா எங்க கலக்குது? ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல. காவிரி பாத்தீங்கன்னா காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்துல குடகுமலையில இருக்கக்கூடிய தலைக்காவிரியில உற்பத்தி ஆகி சுமார் 805 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது. இது தென்னிந்தியாவோட கங்கை. தென்னிந்தியாவோட கங்கை யாரு? காவிரி. கர்நாடகாவில 2ஆ பிரிஞ்சு சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம் இந்த மாதிரி ஆற்று தீவுகளை உருவாக்குது. நார்மலா தீவுனா 3 பக்கமும் நீர் சூழ்ந்தது தான். நார்மலா தீவுனா கடல் நீர் சூழ்ந்தது சொல்லுவோம். இது ஆற்று தீவுகள் அப்படிங்கிறதால சுத்தி ஆறு, இந்த காவிரி ஆறு தான் சுத்தி இருக்கும். அதுக்கு இடையில உருவாக்கக்கூடியதா ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம் அப்படிங்கிற தீவு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நுழைஞ்சு தொடர்ச்சியா குறுகலான மலையிடுக்கள் வழியா ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியா பாயுது. பின்னாடி திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகில கொள்ளிடம் காவிரியா 2ஆ பிரியுது. காவிரி 2ஆ பிரியும். இது கொள்ளிடம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவிரியா 2ஆ பிரிஞ்சு இறுதியில பூம்புகார் அப்படிங்கிற இடத்துல வங்கக்கடல்ல கலக்குது. வங்காள விரிகுடா, வங்கக்கடல் ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். மேற்கு நோக்கி பாயக்கூடியது நர்மதை, தபதி 2 தான். ஓகேவா? மீது எல்லாமே 6 சொன்னேன் இல்லையா? அந்த 6ல 4 வங்காள விரிகுடால கலக்கும். நர்மதை, தபதி மட்டும்தான் உங்களுக்கு அரபிக்கடல்ல கலக்கும். இதை ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய அமர்கண்டாக் பீடபூமியில 1057 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகி 1312 கிலோமீட்டர் நீளத்தையும் 98,796 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தையும் கொண்டது. இது 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பே அப்படிங்கிற வளைகுடா வழியா அரபிக்கடல்ல கலக்குது. இதுல பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள்ல நீளமானது நர்மதை. பர்னா, ஹலூன், ஹரேன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர் இந்த மாதிரி இது எல்லாமே முதன்மையான துணையாறுகள். தபதி பாத்தீங்க அப்படின்னா தபதி ஆறு தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகள்ல ஒன்று. இந்த நதி 724 கிலோமீட்டர் நீளத்தையும் 65,145 சதுர கிலோமீட்டர் பரப்பளத்தையும் கொண்டிருக்கு. இந்த நதி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெட்டூல் மாவட்டத்துல கடல் மட்டத்துல இருந்து 752 கிலோ உயரத்துல முல்டாய் அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. பின்பு காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்குது. தீபகற்ப இந்திய ஆறுகள் நர்மதை, தபதி, மாஹி இந்த 3 ஆறுகள் மட்டும்தான் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. ஓகேவா? நர்மதை, தபதி, மாஹி. அடுத்து பாருங்க வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, பிறா, பஞ்சரா, போரி இது எல்லாமே தபதி ஆற்றோட துணை ஆறுகள். தெளிவா ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்சிமம் நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஆறு எங்க நோக்கி பாயுது, எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல உற்பத்தி ஆகுது, எந்த இடத்த நோக்கி பாயுது, அதுக்கப்புறம் அதோட துணையாறுகள் என்னென்ன, அதோட கிளையாறுகள் என்னென்ன அப்படிங்கறது எல்லாமே தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய ஆறுகளோட சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகுது. குறுகலானது நீளம் குறைந்தது. ஓகேவா? ஸோ குறுகலா இருக்கும், நீளம் குறைஞ்சதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வற்றும் ஆறுகள் நீர் மின்சாரம் உற்பத்தி இருக்குல்ல அதுக்கு ஏத்தது. அடுத்து நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை. இது போக்குவரத்துக்கு பயன்படக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வந்துடும்? மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி பாயக்கூடியதுல வந்துடும். அதாவது இமயமலை ஆறுகள் இருக்கு இல்லையா? இமயமலை ஆறுகள் தான் நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது. தென்னிந்திய ஆறுகள் நீர்வழி போக்குவரத்துக்கு ஏற்றது அல்ல. நீர் மின்சாரத்துக்கு இமயமலை ஆறுகள் ஏற்றது அல்ல. ஆனா தென்னிந்திய ஆறுகள் ஏற்றது. ஓகேவா? ஒரே நிமிஷம். இங்க ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க, எந்த ஆற்றில் ஜெர்சபா அதாவது ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா? சோ ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்துல இருக்கு. ஓகேவா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆத்துல இதாகுது அப்படின்னா எந்த ஆத்துல வருது அப்படின்னா ஷராவதி நதி தான் பாத்தீங்கன்னா அதுல இருந்துதான் இந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. சோ ஜோக் நீர்வீழ்ச்சி அது மட்டும் இது எப்படி சொல்றோம்னா கெரோசோப்பா நீர்வீழ்ச்சி இல்லைன்னா ஜோகா நீர்வீழ்ச்சி எப்படி வேணா சொல்லலாம். ஜோக் நீர்வீழ்ச்சி, கெரோசோப்பா நீர்வீழ்ச்சி, ஜோகா நீர்வீழ்ச்சி இல்லைன்னா ஜெர்சப்பா நீர்வீழ்ச்சின்னு எப்படி வேணா சொல்லலாம். இந்தியாவில் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியில இது ஒண்ணு. இது எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல கோவா எல்லை இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல இருக்கு. ஷராவதி நதி தான் இந்த இது உற்பத்தி ஆகுது. ஷராவதி நதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நதி. இது
தோன்றி கர்நாடக மாநிலத்துக்குள்ள முழுவதுமா பாயுது. ஓகேவா? ஸோ சராவதி நதியில தான் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தது இந்த பாயிண்ட் தான். ஓகேவா? என்னென்ன பாயிண்ட்டு ஃபுல்லாகவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அமைவிடம் என்னென்ன, நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, அதோட வடிகால் அமைப்பு என்னென்ன, ஆறுகள் என்னென்ன, ஆறுகள் எங்கே போய் கலக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தியாவோட அமைவிடம், இமயமலை, சமவெளிகள், ஆறுகள் பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக தெளிவாக பார்த்தாலே இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை புரட்டி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேப்பை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே கேள்வியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக பார்த்தா பத்தாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படித்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் இதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டாலுமே கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக நோட் பண்ணி படிங்க. இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நீட்சி தான், இதோட தொடர்ச்சி தான் உங்களுக்கு கிளாஸாக வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து படிங்க. ஓகேவா?